11வது மாதம் 2வது நாளில் கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு வார்த்தை எங்களோடு கூட பேசப்படும். நீங்க பேசினா போதும், அற்புதம் நடக்கும். நீங்க ஒருவர் தான் எங்களை கைவிட மாட்டீங்க. நீங்கள் ஒருவர் தான் எங்களை நடத்துவீங்க. நீங்க ஒருவர் தான் எங்களை நினைவு கூறுங்க. ஆண்டவரே, எங்களை நினைவு கூறுங்கப்பா. Remember us, Lord. நீங்க மறந்தா நாங்க காளி, ஆனா நீங்க மறக்க மாட்டீங்க. நீங்க மறக்க மாட்டீங்க. நீங்க மறக்க மாட்டீங்க. நீங்க எங்களை விட்டு போகவும் மாட்டீங்க. எங்களுக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாருவோம். சபையை அமருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் மன்னிட்டு போடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise God. Put some money. Praise God. கர்த்தர் நல்லவர். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாருவோம். Praise God. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்க எல்லாரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாக 10 மாதங்கள் தேவன் முடிக்க செய்து 11வது மாதம் 2ஆம் தேதிக்குள்ள தேவன் நம்மளை அற்புதமாய் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு ஆண்டவர் சொன்ன 31st ஆராதனையில கர்த்தர் என்ன சொன்னாரு? இந்த மாதம் அக்கினியின் மாதம் கர்த்தர் சொன்னாரு. அக்கினியின் மாதம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. அக்கினியின் மாதம். இந்த மாதம் ஒரு அக்கினியின் மாதம். ஆராதனை முடிந்து வெளியே போறதுக்கு முன்பதாகவே சாலா தீயில பத்தி எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் மறுநாள் எங்க ஆரம்பிச்சு? KLCC இல்லையா, பத்தி எரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போல 7 வீடுகள் பத்தி எரிய ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு அமெரிக்கால ஒரு பகுதியில பெரிய நெருப்பு வந்து மெக்சிகோல ஏறக்குறைய 36 பேர் மறைத்து விட்டார்கள். நான் நீலாய் சர்ச்சுக்கு நான் போயிட்டு இருக்கும் போது ஒரு பலத்த அபிஷேகம் ஆவியானவர் பேசினாரு. பேசிக்கொண்டே ஒரு நாட்டில் ஏறக்குறைய 20 பேர் மறித்து விட்டார்கள், 30 பேர் காணா போய் விட்டாங்க, 21 பேர் மறித்து விட்டார்கள். தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசினார். ஆண்டவர் சொன்னேன். நான் ஆராதனை விட்டு வெளியே வந்து புறப்பட்டு இப்போ வந்து 2:30 மணி உட்காந்துருக்கிறேன். செய்திகளை பார்க்கிறேன். 1 மணி நேரத்துக்கு பிற்பாடு தீர்க்க தரிசனம் வந்து 1 மணி நேரத்துக்கு பிற்பாடு ஏதோ ஒரு ஊர்ல சரியா கவனிக்கல. அதே போல 21 பேர் செத்து போய் 30 பேர் காணா போய்விட்டார்கள் என்று செய்திகளை வருகிறது. ஒரு நிலச்சரிவுல. அப்ப தேவன் சொல்லுகிற காரியம் நடக்கும். கர்த்தருடைய வார்த்தை இந்த பலிபீடத்தில் வரும்போது தேவனுடைய பிள்ளைகள் ஏனோ தானமா எண்ண விடக்கூடாது. நம்ம எந்த கடைசி காலத்துக்காக தேவன் நம்மளை முன் குறித்திருக்கிறார். இந்த கடைசி நாட்கள்ல தேவனை விடாமல் தேடுகிற பிள்ளைகள், கடைசி நாட்களை கர்த்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுவார்கள். இப்பயும் நான் சொல்றேன், ஒரு வாலிபன் பூத்தாமா மாட்ட போறேன், அது மாறணும் என்று சொல்லி கர்த்தர் காலையில கூட அதை சொன்னார். வாலிப பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிங்க. வாலிபர்கள் பிசாசு பயங்கரமாகவே அவர்களை தன் பக்கம் இழுக்க வேண்டும் நினைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பார். தேவனுடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவார்கள்? சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லா கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். வெள்ளிக்கிழமை வந்திருந்தீங்க தெரியும் இல்லைன்னு சொல்றேன். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமும் உபாகமம் 1ஆம் அதிகாரம் 30-31 இந்த வசனத்தை நம்ம செய்திகள்ல இந்த வாக்குத்தத்தத்தை மட்டும் நீங்க டெய்லி நீங்க கன்ஃபெஸ் பண்ணணும். 11 ஆண்டவர் இப்ப இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு கர்த்தர் என்ன செய்வாரா? உன்னை ஆசீர்வதிப்பேன்றார். நீங்க இந்த மாதம் ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆமென் கூட வர மாட்டேது. இப்ப இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 30ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். The Lord will multiply you. The Lord will fight for you. The Lord ஆண்டவராகிய தேவன் தகப்பனை போல கர்த்தரோடு சுமந்து நடத்துவாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்லுவார்கள்? Deuteronomy chapter 1 verse 11 verse 30 and 31. The Lord will bless you. He will multiply you. So this month God is going to answer all your prayer.
நம்முடைய எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் தருவார். ஆண்டவர் நம்ம ஜெபத்துக்கு பதில் தருகிறவர். நம்புகிற மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. வரப்போகிற 22 மணி நேரம் இன்னைக்கு காலையில நம்ம துதி ஆராதனை முடித்தோம். 72 hours விடாமல் ஜெபிச்சோம். திடீர்னு காலை ஜெபம் போது ஆவியானவர் சொன்னாரு, அதே ஆட்களை வருகிற வாரத்துல இன்னும் 22 மணி நேரம் செய்ய சொல்றா. ஏன்னா ஆண்டவர் ஏதோ ஒன்று ஜனங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போறாரு. அடுத்த 61 நாள் நீங்கள் கேள்விப்படுகிற காரியத்தை கவனமா கேளுங்க. கவனமா. தம்பி மெத்தியூ பேசாத, கதை பேசாத. சரி, சும்மா தழுவிட்டு இருக்காரு. என்ன கே அவனை போய் தழுவிட்டு இருக்கு. வசனத்தை கேளு. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா. இனி வரப்போகிற நாட்கள் எரிமலை எரிவதை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். இதெல்லாம் எழுதி வச்சுக்காங்க. நடக்கும். எரிமலை எரிவதை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். பூமி அதிர்ச்சி தாய்லாந்து, இந்தோனேஷியா, பிலிப்பீன்ஸ் இப்படிப்பட்ட பகுதியில் பூமி அதிர்ச்சி நடப்பதை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். பயங்கரமான ஒரு வெள்ளம் வந்து தாக்கி பல இடங்களிலே காற்று வீசி ஒரு பயங்கரமான ஒரு யோசிக்க முடியாத ஒரு முடிவு. இந்த வருஷம் நிம்மதியா சில நாடுகள் முடியாது. பயங்கரமான சம்பவங்கள் நடக்க போகிறது. அதனால நீங்கள் எப்போதுமே தேவனுடைய சமூகத்துல உங்களை இரத்த கோட்டைக்குள்ளாய் மூடிக்கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவார்கள்? சமீபத்தில் பந்திங் ஹாஸ்பிட்டல்ல அந்த மூளை கோளாறாகிற வியாதி பந்திங் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருச்சான். பந்திங்ல வந்து தண்ணீர்னால பாதிப்பு கர்த்தர் சொன்னால் அவங்க குடிக்கிற தண்ணீர்னால அந்த பாதிப்பு வந்தது. அந்த தண்ணீர்னால நிறைய பாதிப்பு வந்து நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள். இப்போது சுங்கைசிறுல அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, தண்ணினால பாதிப்பு வந்திருக்கு, எல்லாம் கவனமா பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். குடிக்கிற தண்ணி கூட எடுத்தோமா கவுத்தமா குடிக்க கூடாது, ஜெபிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். எல்லா இடங்களிலே தண்ணீர் பாதிப்பு உண்டாகிறது. நிறைய இடங்களில் நீங்கள் செய்தியில கேள்விப்பட போறீங்க. மீன் கடல்ல எல்லாம துள்ளி வரப்போகிறது. அப்படின்னா என்ன அடையாளம்? சுனாமியோடைய அடையாளம். சுனாமியோட அடையாளங்கள் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். பயங்கரமான சுனாமி பயங்கரமா உன்னை தாக்க போகுது. அது எப்ப நடக்கும் நமக்கு தெரியாது. ஆகவே நிறைய ஃப்ளைட் இந்த மாசம் கேன்சல் ஆக போகுது. ஃப்ளைட் டிலே ஆகும், ஃப்ளைட் கேன்சல் ஆகும். ஆகாயம் வந்து ஃப்ளைட் கீழே விழுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். கடந்த வாரம் நான் சொன்னேன், ஒரு ஃப்ளைட் எரிஞ்சு உலக கர்த்தர் சொன்னாரு. அதே போல ஒரு பட்டணத்துல ஃப்ளைட் எரிஞ்சு கீழே விழுந்து 13-14 பேர் அவர்கள் மரித்து விட்டார்கள். அப்ப ஆண்டவர் சொன்னாருன்னா இது எல்லாம் நடக்கும். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து காத்திருந்து ஜெபம் பண்ணி ஊழியர்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் கொண்டு வருகிற வார்த்தையை ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏனோ தானமா நீங்கள் எண்ண விடக்கூடாது. அடுத்த 61 நாள், 60 நாள், அடுத்த 60 இன்னையோட 60 நாள் தேவனுடைய பிள்ளைகள் ஜெபத்துல நீங்கள் இருக்க வேண்டும். ஆராதனையை மேக்சிமமா மிஸ் பண்ணிடாதீங்க. ஆண்டவரை விடாம தேடுங்க. காலையில மாலையிலும் கர்த்தரை தேடுங்க. கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தோடு தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாத திட்டம் கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறாங்க. தேவன் உங்களை நினைவு கூர்ந்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய தயவு உங்க மேல கடந்து வருவதாக. உங்களுக்காக கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண சொல்றார். ஆவியானவர் கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். இந்த மாதத்துல இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. 10 மாதங்கள் படாத பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், சஞ்சலங்கள், துயரங்கள் இயேசுவின் நாமத்தினால இந்த மாதம் இந்த பிள்ளைகளை எந்த பிசாசு கிரிய தாக்க கூடாது. எந்த பிசாசு கிரிய அவர்களை தாக்க கூடாது. எந்த பலவீனங்களை இவர்களை தாக்க கூடாது. எந்த போராட்டங்கள் இந்த பிள்ளைகளை தாக்க கூடாது. இந்த பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, தேவனுடைய பாதுகாப்பு இந்த பிள்ளைகளை வேலையடிக்க நான் சொல்லிக்கிறேன். கர்த்தர் இந்த பிள்ளைகளை காத்து கொள்ளும் ஆண்டவரே. அற்புதம் செய்யும் அப்பா. கூட இருங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய தயவு நிறைவார் கர்த்தர் நடத்துங்க. காரியங்களை வாய்க்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவாங்க? சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆகவே வாலிபர்களுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். முதலாவது நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன், வாலிபர்களுக்காக நீங்கள் ஜெபித்தே ஆக வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவாங்க?
நியாயாதிபதி புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் நம்ம சில வசனங்களை நாம் தியானித்து நான் உங்களுக்காக காலையில பேசின சில வார்த்தைகளை கொஞ்சம் எடிஷனாக சில தீர்க்கமான வார்த்தைகளை நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஒரு முக்கியமான ஒரு புஸ்தகமா இருக்குது. The book of Judges is a very important book in the Old Testament. நியாயாதிபதி புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் chapter 16 verse 28. அது ஆங்கிலத்தில் போடு ஸ்கிரீன்ல, அப்பதான் அவங்களும் வாசிப்பாங்க. உருதுலையும் ஆங்கிலத்தில் போடு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். நியாயாதிபதி புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சாம்சன் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். சாம்சன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனுடைய தாசனா இருந்தவர் அபிஷேகத்தை இழந்து வல்லமையை இழந்து அவனுடைய கண்கள் புடுங்கப்பட்டு கடைசியாக அவன் சாகத்துக்கு முன்பதாக அவன் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் தான் இந்த நியாயாதிபதி புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதுல ஒரு வார்த்தை சொல்கிறான், கர்த்தாவே என்னை நினைவு கூரும் என்று சொல்கிறான். கர்த்தாவே சொல்லுங்க, கர்த்தாவே என்னை நினைவு கூரும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். தேவன் நினைவு கூர்ந்தால் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை டக்கு 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 டக்குன்னு எழுதணும். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே கர்த்தர் ராகேலை தேவன் நினைவு கூர்ந்தார். தேவன் யாரை நினைவு கூர்ந்தார் சொல்ல பார்ப்போம். God remember Rachel. The Lord must remember us. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவார்கள்? If the Lord forget us, we can't receive any miracle. We can't see any miracle in our life. But when God remember, we will see supernatural thing happening in our life. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவார்கள்? அதுவே நம்முடைய வாழ்க்கையில தேவன் நினைவு கூர வேண்டும். கர்த்தர் என்ன செய்யணும்? நினைவு கூர வேண்டும். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோசேப்பு நினைவு கூர்ந்தான். அவனுடைய தரிசனங்கள், அவனுடைய சொப்பனங்கள் நினைவு கூர்ந்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Exodus chapter 2 verse 23. God remembered the covenant. ஆண்டவர் உடன்படிக்கை இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பண்ணின அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நினைவு கூர்ந்தார் என்று வேதம் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். Exodus chapter 2 verse 23. God remembered the covenant. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர் நோவாவையும் பேரையும் ஜீவ ஜந்துக்களையும் தேவன் நினைவு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சகாரியா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கர்த்தர் நினைத்தார், திரும்ப முறை தேவன் நினைத்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எப்பப்பெல்லாம் ஆண்டவர் ஜனங்களை நினைக்கிறாரோ அப்பப்பெல்லாம் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் வருகிறது. எப்பப்பெல்லாம் தேவன் நம்மளை நினைக்கிறாரோ அப்பெல்லாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில யார் நம்மளை நினைக்கிறாங்களோ இல்லையோ, நம்மளை படைத்த ஆண்டவர் நம்மளை நினைக்க வேண்டும். நம்மளை உருவாக்கின தேவன் நம்மளை நினைக்க வேண்டும். நம்மளை சிருஷ்டித்த தேவன் நம்மளை நினைக்க வேண்டும். காரணம் மனிதர்கள் நம்மளை நினைத்தால் ஒன்றும் நினைவராது. ஆனால் கர்த்தர் நம்மளை நினைத்தால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும். எத்தனை ஆமென் சொல்லுவார்கள்? எல்லா சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தாவே நினைவு கூரும். பழைய ஏற்பாட்டிலே நியாயாதிபதிகள் புஸ்தகம் என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் புஸ்தகத்துக்கு சமமாயிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஒரு எழுப்புதலுக்காக தேவன் பயன்படுத்தின ஒரு புஸ்தகம். அதே போல அப்போஸ்தலர் நடவடிக்கை புக் ஆஃப் ஆக்ட்ஸ், அந்த புக் ஆஃப் ஆக்ட்ஸ் யார் எழுதினார்? லூக்கா என்பவர் அந்த புக் ஆஃப் ஆக்ட்ஸ் எழுதுகிறார். அவர் தான் ஆத்தர் ஆஃப் புக் ஆஃப் ஆக்ட்ஸ். அந்த புக் ஆஃப் ஆக்ட்ஸ் அவர் எழுதும்போது அந்த லூக்கா ஒரு எழுப்புதல் கண்ணோட்டத்தோடு அவர் எழுதுகிறார். எப்போதுமே நீங்கள் லூக்கா புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து அதுக்கு பிற்பாடு நீங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவார்கள்? எடுத்தோன்னு நீங்க அப்போஸ்தலர் வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியாது. நீங்கள் லூக்கா சுவிசேஷத்தை வாசிச்சு அதோடு கூட இணைந்து நீங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது you can understand what you read from Luca and the book of Acts. So you start with book of Acts and finish, you start with book of Luke and finish with book of Acts. நீங்கள் லூக்கால ஆரம்பிச்சு நீங்கள் அப்போஸ்தலர் முடிக்கும் பொழுது அது ஒரே புஸ்தகமாகவே உங்களுக்கு காணப்படும். அப்போதான் வார்த்தையின் வெளிப்பாடு உங்களுக்கு தெரியும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகள் இந்த கடைசி நாட்களில் சத்தியத்தை அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். சத்தியத்தை தெரிந்து கொள்ளுவர்களாக இருக்க வேண்டும். சத்தியத்தை வாசிக்கும் போது தேவன் நமக்கு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஒரு முக்கியமான ஒரு புஸ்தகம். 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். கவனிங்க 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. கர்த்தர் என்ன பண்ணாரு? அவங்க
அவங்க கிருபையாக தேவனுடைய பலத்த கரத்தினால் கர்த்தராக வெளியே கொண்டு வந்தார். அதுக்கு பிற்பாடு தேவன் வாக்கு பண்ணினபடியே கர்த்தர் அவர்களை யோசுவாவை நாட்களில் ஆண்டவர் கானானுக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். இதை ஆமென் சொல்லுவார்கள். In the covenant, the promise that God has given to them, what did the Lord do? The Lord brought them to Canaan. ஆண்டவர் கானானுக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். இப்போது கானானிலே இவர்கள் குடியிருக்கிறார்கள். கர்த்தர் சொன்னபடியே 12 கோத்திரங்களுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு இடத்தை கர்த்தர் கொடுத்தார். என்ன சொன்னார் ஆண்டவரே? இந்த கோத்திரம் எப்ராயிமுக்கு ஒரு இடத்தை கர்த்தர் கொடுத்தார். இதோ ரூபன் கோத்திரத்துக்கு ஒரு இடத்தை கர்த்தர் கொடுத்தார். சிமியோனுக்கு தேவன் ஒரு கோத்திரத்தில் ஒரு இடத்தை கொடுத்தார். லேவிக்கு மட்டும் தான் ஆண்டவர் கொடுக்கல. என்றவர் ஆமென் சொல்லுவார்கள். எல்லாருக்கும் ஆண்டவர் இடம் கொடுத்தார். ஒரே ஒரு கோத்திரத்துக்கு மட்டும் கர்த்தர் இடம் கொடுக்கல. யாரும் சொல்லுங்க பாருங்க. லேவி கோத்திரம். வேற யாரும் கொடுக்கல. ஆண்டவர் லேவி கோத்திரம் ஆசாரியன் லேவி கோத்திரத்துக்கு மட்டும் ஆண்டவர் இடத்தை கொடுக்கவே இல்லை. எல்லாருக்கும் இடம் கொடுத்தார். அப்ப எல்லாரும் லேவி கோத்திரம் புலம்புறாங்க. என்னடா எல்லாருக்கும் இடம் கொடுத்தாங்க. இத பாஸ்டர் ஊழியர் செய்யறவங்க ஆசாரிய ஊழியர் செய்யறவங்களுக்கு ஆண்டவர் ஒரு இடமே கொடுக்கல. அப்புறம் கர்த்தர் பதில் கொடுக்கிறாரு. நானே உனக்கு பங்கு அப்படின்றாரு. என்றவர் ஆமென் சொல்லுவாரு. சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் லேவி கோத்திரத்தோடு கர்த்தர் இருந்தார். கர்த்தரே அவர்களுக்கு பங்காய் மாறினார். அதனால லேவி கோத்திரம் எங்கே போனாலும் wherever the Levites go, ஆண்டவர் will provide them. Somehow God will provide them. ஆண்டவர் எப்படியாவது கர்த்தர் அவர்களை நடத்துகிறவராக இருக்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்ல மாட்டீர்களா? சொல்லுங்க ஹல்லேலூயா. சரி, நல்லா கவனிங்க. இப்ப நல்லா கவனிங்க. ஏன் ஆண்டவர் ஊழியக்காரங்க ஆண்டவர் ஒரு சொத்தும் கொடுக்கல, ஆனா கர்த்தர் அவங்க உயர்ந்த நிலைமை வச்சிருக்கிறார். என்ன நடக்குதுன்னா, ஏன் கர்த்தர் அவங்களை பெஸ்டா வச்சிருக்கிறாரு, அவங்க ஏன் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா, மொத்தம் 13 கோத்திரம். மொத்தம் எத்தனை கோத்திரம்? மொத்தம் எத்தனை கோத்திரம் சொல்லுங்க பார்ப்போம். 13 கோத்திரம். இந்த 13 கோத்திரம் எப்படி வந்துச்சு? யோசேப்புடைய 2 பிள்ளைகள் மனாசேயும் எப்ராயிமும் சேர்க்கப்பட்டார்கள். அப்ப மனாசே எப்ராயிம் சேர்க்கப்பட்ட மொத்தம் எத்தனை கோத்திரம் ஆயிடுச்சு? 13 கோத்திரம். இப்ப 13 கோத்திரம் லேவி கோத்திரத்தை கர்த்தர் தனியா பிரிச்சுட்டார். பிரிச்சோன்னே மொத்தம் எத்தனை கோத்திரம் ஆயிடுச்சு? 12 கோத்திரம். இந்த 12 கோத்திரமும் 10ல ஒரு பங்கு தசமமும் கண்டிப்பா போட்டு ஆகணும். 10ல ஒரு பங்கு கண்டிப்பா போட்டு ஆகணும். அப்ப எல்லா கோத்திரங்களும் 10ல ஒரு பங்கு கொடுத்தா மற்றவங்களுக்கு 9 இருக்கும். ஆமாவாரியா? எல்லாருக்கும் 9 இருக்கும். அப்ப லேவி கோத்திரத்துக்கு எவ்வளவு இருக்கணும்? என்ன மேட்ச்ல ஃபெயிலியாங்க? எவ்வளவு இருக்கணும்? 12 இருக்கணும். என்ன இருக்கணும்? 12 இருக்கணும். அதனாலதான் சொல்றேன், எப்போதுமே ஊழியக்காரர்கள் ஆசீர்வாதமா இருந்தா ஜனங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம ஆளுங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. கேவலமான தமிழக தான். தமிழகாரு ஊழியங்காரனா கஞ்சத்துல போடும். நான் நல்லா இருக்கணும். பாசர் எப்படி எக்கிட்டு போட்டோம். பாசருக்கு கஞ்சி கொடுப்பான். பாசருக்கு என்ன கொடுப்பான்? காலையில் ஒரு அம்மா வந்து கேட்குது, உங்களுக்கு கஞ்சியா வேணும் அப்படின்னு. ஆமா, அடுத்த கஞ்சிலேயே அது அடிக்கணும்னு தோணுச்சு. கர்த்தர் நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமா, யாரும் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு புரியும் போது. கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க எல்லாரும். அப்போ ஊழியக்கான ஆசீர்வாதமா இருக்கும். அந்த வெளிநாடுகளை நீங்கள் போகல. நீங்கள் சவுத் கொரியாவுக்கு நான் போகும்பொழுது உலகத்துல ஒரு பெரிய சர்ச், அந்த சர்ச்சை பார்க்கறதுக்காக ஒரு நாள் நாங்கள் போயிருந்த சியோனுக்கு போகும்போது அந்த சர்ச்ல 8 லட்சம் ஆத்துமா இருக்கிறாங்க. 800,000 souls. எத்தனை பேர் இருக்கிறாங்க? 8 லட்சம் பேர். மாதிரி இருக்கும். உள்ள ஆளு வருவாங்க, ஆளுங்க போவாங்க. ஆளுங்க வருவாங்க, கொஞ்சம் வீசினா மிதிச்சிங்கன்னா அழிச்சாங்கன்னா செத்து போயிடும். அந்த மாதிரி அவங்களுடைய டோட்டல் ஆத்துமா 2.1 மில்லியன். அவங்களுடைய டோட்டல் ஆத்துமா எவ்வளோ? 2.1 மில்லியன். அப்ப அவங்க சர்ச்சில் எப்படி அந்த பாஸ்டருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கேட்பாங்க. சர்ச்சில் யார் அதிகமான சம்பளம் கேட்பாங்க. யார் அதிகமான சம்பளம், ஓகே, அந்த சம்பளத்துக்கு மேல 10% அதிகமாக அந்த ஊழியக்கான கொடுப்பாங்க. அதனால்தான் கொரியால 86% கிறிஸ்தவர்களா இருந்து இன்னைக்கு உலகம் முழுவதும் அவங்களுடைய ப்ரோடாக்டை நம்ம பார்க்கலாம். எவன் ஒருவன் ஊழியத்தையும் ஊழியத்துக்கான கனப்படுத்துகிறானோ தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். சிஸ்டம் நீங்க புரிஞ்சுக்கணும். பைபிள் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவாங்க? சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு டீச் பண்ணி நான் ரொம்ப நாள் யோசிச்சேன். உங்களுக்கு ஜனங்களுக்கு தெரியாதனால தான் இப்படி இருக்கிறாங்களோ. அப்படி ஜனங்க நிறைய பேருக்கு வசனம் தெரியாதனால தான் கோச்சிக்கிறாங்க, கோபப்படுறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது தசமங்களுடைய வல்லமை, காணிக்கையில் இருக்கிற அந்த வல்லமை நீ விதைச்சா கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அவங்க என்ன நினைக்கிறாங்க?
தசமபாகம் நம்ம பாஸ்டருக்கு கொடுக்கிறோம், நம்ம ஊழியக்காரங்க. நீ பாஸ்டருக்கு கொடுக்கிற, நீ தெய்வத்துக்கு கொடுக்கிற. என்னைக்கு நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன்னு நீ அப்படி யோசனை சிந்தனை வருதோ, அன்னைக்கு தேவன் உன்னை 1000 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவாங்க? சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்ல நீ என்னதான கை வை, தசமபாகத்துல மட்டும் கை வச்சிடாது. ஏன்னா அது ஒரு சாபம். வேதம் நமக்கு தெளிவா சொல்கிறது. இப்ப புதிய உபதேசத்துல இப்ப நிறைய பேர் உபதேசம் பண்றாங்க. நான் அவங்களுக்கு வர சொல்றேன், அவங்க பேரை நான் சொல்றேன், நீ கவலைப்பட்டுக்க, நீ கோச்சு கிளம்புற. எம்டி ஜெகன் ஒருத்தர் இருக்கிறார். எம்டி ஜெகன் நல்ல ஒரு ஊழியக்காரர். 2ஆம் வருகை பத்தி நல்லா பேசுவார். 2ஆம் வருகை பத்தி என்ன பண்ணுவாரு? நல்லா பேசுவார். ஆனா தசமபாக காரியத்தை அவர் தவறாக அவர் பேசுறார். ஏன் அவர் தவறா பேசுறார் அப்படின்னா, அவர் பாஸ்டர் கிடையாது. அவர் என்ன கிடையாது? இஸ் நாட் அ பாஸ்டர். அவருக்கு சர்ச் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர் இவன் செய்யறாரு. சரி, இப்ப நான் அவரை மனுஷா கூப்பிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு மனுஷா கூப்பிட்டு 4 நாள் நல்லா மீட்டிங் போட்டு புரிஞ்சு எடுத்துட்டு நான் அவருக்கு காணி கொடுக்காம இருந்தா அவர் கோச்சிக்க மாட்டாரா? ஃப்ரீலான்ஸ் அவங்க செய்வாங்கன்னு செய்ய முடியாது. ஏன்னா அவருக்கு என்ன இருக்கு? தேவைகள் இருக்கிறது. அப்ப பண்டை சாலை தேவனுடைய ஆலயம் தேவைப்படும். அப்ப ஆலயம் குறைவுபட்டு போனால், ஆலயம் பஞ்சமாய் போனால், ஆலயம் கட்டாமல் போனால் அதோடைய சாபம் திருத்துவம் யாருக்கு போகும்? அது ஜனங்களுக்கு போகிறது. காரணம் ஆண்டவர் இயேசு புதிய ஏற்பாடுல இருக்கா, இயேசு தெளிவா பேசிட்டார். ராயனுக்குரியது ராயனுக்கும், தேவனுக்குரியது தேவனுக்கும் கொடுங்கள் என்று சொல்றார். அப்ப தேவனுக்குரியது இருக்கா இல்லையா? தேவனுக்குரியது ஒன்று இருக்கிறது. ஆகவே தேவனுக்குரியதுக்கு தேவனுக்கு இருக்கும் பொழுது கர்த்தர் அதிலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுவாங்க. நிறைய பேர் தசமபாகத்துல ரொம்ப ஏமாத்துவாங்க. தசமபாகம் கொடுக்கவே மாட்டாங்க. எஸ்பெஷலி வாலிபர்கள் நான் பார்க்கிறேன். என் லைஃப்ல இதுவரைக்கும் ஆண்டவருடைய கிருபையை விடாம தசமபாகம் கொடுத்துட்டு வரேன். ஏன் தெரியுமா? எனக்கு தெரியும் என்ன நடந்தாலும் ஆண்டவர் எப்படியாவது என் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஆமென் சொல்லுவாங்க. உன்னுடைய கஷ்டத்துல நீ விதைச்சு பாரு, உனக்கு கடனே இருக்கா. உன் கஷ்டத்துல நீ விதைச்சு பாரு, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகவே மாட்ட. உன்னுடைய கஷ்டத்துல ஆண்டவர் உண்மையா இருந்து பாரு, உன் வீடு ஒண்ணு விட்டு போகாது, உன் வாகனம் ஒண்ணு விட்டு போகாது. காரணம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் எப்படியாவது கர்த்தர் உன்னை சமாளிக்க வைப்பார். ஆமென். வராத சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சவுத் ஆப்பிரிக்கால ஒருத்தர் இருக்கார். சவுத் ஆப்பிரிக்கால ஆனா ஒரு வெள்ளைக்காரர். I know a person from South Africa, my father's friend. So he always felt there's some power in tithing. No matter how hard you are, you must give tithes. நான் சொல்லுவேன், ஏன் தெரியுங்களா? அவர் ஒரு காலத்துல ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டார். ஊழியத்துக்கு போவார காணிக்க கொடுக்க மாட்டாங்க. என்ன கொடுப்பாங்கன்னா ஒரு சாக்கு கிழங்கு கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்கன்னா சொல்லுங்க, ஒரு சாக்கு என்ன கொடுப்பாங்களா? கிழங்கு கொடுப்பாங்க. கிழங்கு. அப்புறம் ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா ஒரு சாக்கு வெங்காயம் கொடுப்பாங்க. அதுலயும் பாருங்க, அவர் சொன்னார் என்ன, அவர் வீட்டுக்கு நான் போன, அவர் சர்ச்சுக்கு போனேன். ஒரு பெரிய சர்ச் வச்சிருக்கிறாரு. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்கும் போது அதை பார்த்தேன். ரிவர் சர்ச் நீங்க பார்க்கலாம். ரொம்ப ஒரு பெரிய அழகான ஒரு சர்ச். சவுத் ஆப்பிரிக்கால ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் லார்ஜஸ்ட் சர்ச் சொல்லலாம். அவரு ஸ்லீப்பர் கூட போடாம ஒரு காலத்துல கஷ்டப்படுற. அவர் ஆண்டவர் பேசினாரு, டே நீ ஏன் நம்ம சப்பல் ஸ்லீப்பர் போட்டு போயிருக்கிற, நீ ஏன் நம்ம கஷ்டப்படுற, நீ எனக்கு விதைக்கலடா, நீ ஆண்டவரே கத்திரிக்கால இருக்கு, ஆண்டவரே ஆண்டவரே என்னது பொட்டேட்டோ இருக்கு, ஆண்டவரே ஆண்டவரே எப்படி இந்த பொட்டேட்டோ விதைக்கிறது அப்படின்னா. அப்ப அவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னாரா, இந்த பொட்டேட்டோ நீ உண்மையா இருந்தேன்னா நான் எல்லாத்தையும் உன்னை ஆசீர்வதிப்பா அப்படின்னா. அப்புறம் அதுல இருந்து என்ன செய்வாருன்னா, ஒரு சாக்கு பொட்டேட்டோ கொடுத்தாங்கன்னா அதை கணக்கு பண்ணிட்டு அதுல இருந்து 10ல் ஒரு பங்கு, ஒரு சாக்கு வெங்காயம் கொடுத்தாங்கன்னா கணக்கு பண்ணிட்டு அதுல இருந்து 10ல் ஒரு பங்கு, ஒரு சாக்கு கேரட் கொடுத்தாங்கன்னா அதுல இருந்து என்ன பண்ணுவாங்க 10ல் ஒரு பங்கு. அப்படி எடுத்து வச்சு வர ஊழியக்காரங்க வேற ஊழியக்காரங்க கொடுப்பாரு. ஜெபம் பண்ணுங்க அப்படி கொடுப்பாரு. அப்புறம் என்ன நடக்குது, அவருடைய சீனியர் பாஸ்டர் போய் கொடுப்பாரு. நாட்கள் கடந்து போனது. இன்னைக்கு அவருடைய கீழே 188 ஹோட்டல்ஸ் வச்சிருக்காரு. எத்தனை ஹோட்டல்ஸ் வச்சிருக்காரு? 188 ஹோட்டல்ஸ். சொல்லுங்க, எத்தனை ஹோட்டல்ஸ் இருக்காரு? 188 ஹோட்டல்ஸ், 7 டிவி ஸ்டேஷன், 32 ஃளைட் வச்சிருக்கிறாரு. அவர் சொன்னாரு, நான் 40 வயசுல ரிட்டையர் ஆயிட்டேன். 40 வயசு என்ன ஆயிட்டேன்? ரிட்டையர் ஆயிட்டேன். ஊரு ஃபுல்லா பறந்துருக்கிறேன். அப்ப என்ன ஸ்பெஷல், என்ன ரகசியம் நான் கேட்டேன். என்ன ரகசியம் என்ன ரகசியம் அப்படின்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, நீ கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தா ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு அதிகாரியாய் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவாங்க? பக்கத்துல பார்த்து சொல்ல, கொஞ்சத்துல உண்மையாயிரு.
கொஞ்சத்துல உண்மையாயிரு, கொஞ்சத்துல காணிக்கையில உண்மையாயிரு, தசமத்துல உண்மையாயிரு, ஜெபத்துல உண்மையாயிரு, ஆராதனையில உண்மையாயிரு. நீ கொஞ்சத்துல உண்மையாயிருந்தா ஆண்டவர் எல்லாவற்றையும் எத்தனை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறது தான் நம்ம முக்கால் அளவு. ஆனா அதே ஒரு கடைக்கு போயிட்டு 30 வெள்ளிக்கு சாப்பிட்றதா காரசாலத்துல போயிட்டு கை விட்டு நக்கி சாப்பிட்றதுனா நம்மளுக்கு கவலையே இல்லை. ஒரு அமைச்சராக இருக்கும். ஆமா, அதெல்லாம் நம்ம செலவு பண்ணுவோம். காரசாலத்துக்கு போவோம், காரசாலம் போவோம், இப்படி சாப்பிடுவோம், ரசம் சாப்பிடுவோம், அதை சாப்பிடுவோம், என்ன சாப்பிடுவோம், எங்களுக்கு போறது வழியாக்குறது எல்லாத்தையும் சாப்பிடுவோம். ஆனா ஆண்டவருக்கு கொடுக்கறது மட்டும் நம்ம ஆளுங்க யோசிப்பாங்க. ஒரு வெள்ளி போடுவான், ஒரு வெள்ளியில ஒரு பின்னால துடைக்கிற டிஷ்யூ பேப்பர் கூட வாங்க முடியாது. விலகி போயிருச்சா? நீங்க வாங்கிடுவீங்களா? ஒரு வழியில் தரேன், இப்போ வாங்கிட்டு வாங்க. அது ஒரு பரம்பரை எவ்வளோ ஆர்டர் ஏமாத்துவாங்க. ஒரு தேத்தரை எவ்வளோ? இவங்க அடிக்கடி செட்டிஸுக்கு போவாங்க. செட்டிஸ் விட்டா அவங்களுக்கு ஒரு கடையே தெரியாது. உள்ள பார்ட்னர் ஆகிட்டாங்க போடுங்க. செட்டிஸ் பார்ட்னர் எவ்வளோ உங்களுக்கு? 3 வெள்ளி. செட்டிஸ்ல கட்டிங் சாயா இவ்வளோதான். அதோட கூட பழும்பாவிங்க இப்போ குறைச்சிட்டாங்க. அந்த சின்ன கப்புலையும் இவ்வளோதான் கொடுக்குறானுங்க. கேட்டா 3 வெள்ளி. எவ்வளோ? எப்படி ஆண்டு ஏமாத்துல பாருங்க. இவ்வளோ சின்ன கப்புல இவ்வளோ தண்ணிக்கு 3 வெள்ளி கொடுத்து காலையில ஜபிக்க வராமோ இல்லையோ செட்டிஸ்ல போயிட்டு பஞ்ச்கார் பண்ணிட்டு காலையில வந்துடுவாங்க. ஆமா, ஜபம் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப போய் ஒரு அடிச்சுட்டு டக்குன்னு வந்துடுவாங்க. சரி, ஒரு பசும்பால் 4 வெள்ளி. 4 வெள்ளி. செட்டி கட்டி 3 வெள்ளி. பசும்பால் 4 வெள்ளி. ஒரு கறிப்பாப் சாப்பிடுவாங்க வச்சுக்கலாம். ஒரு கறிப்பாப் எவ்வளோ? ஒரு வெள்ளி. கரெக்டா சொல்றீங்க பாட்னரும். ஒரு வெள்ளி 20 காசு. சரி, ஒரு கட்டிங் சாயா 3 வெள்ளி, ஒரு கறிப்பாப்பு 1 வெள்ளி 20 காசு. சரி, அப்ப எவ்வளவு ஆச்சு சொல்லுங்க பாப்போம். 4 வெள்ளி 20 காசு. ஒரு நாசிகாயம் எவ்வளோ? ஒரு நாசிகாயம் எவ்வளோ? 7 வெள்ளி. இப்ப என்ன 7 வெள்ளியா? 7 வெள்ளி. ஓகே, 7 வெள்ளி. நீலாயில இப்ப வாங்கினாங்க 10 வெள்ளி நாசிகாயம். என்னது? 10. சரி, 7 10 வெள்ளி ஆயிடுச்சு. சரி, 7 10 வெள்ளி ஆசை. ஒரு 10 வெள்ளி நாசிகாயம் சாப்பிட முடியுது. ஒரு 7 வெள்ளி நாசிகாயம் சாப்பிடும் போது ஒரு கொம்புச்சா அடிக்க முடியுது. ஒன்னால ஒரு கறி. ஆனா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர மட்டும் காணிக்க போட மட்டும் கத்த சோத்திரம் உள்ள. அதாவது அந்த ஸ்கேன் மிஷின் இருக்கு பாத்தீங்கன்னா, மிஷின் போட்டு ஸ்கேன் பண்ண மிஷின் அது சொல்லுவோம். இவ்வளவு நோட்டு. இப்ப நிறைய பேருக்கு காணிக்க போற டைம்ல ஸ்கேன் மிஷின் வந்துடும். காணிக்க போட்டு உள்ள நோண்டி எடுப்போம். இன்னும் 5 வெள்ளி வர மாதிரி இருக்க. ஓ, இது தேவனுடைய தரிசனம் லட்சம். ஒத்த வழி எடுப்போம். ஒத்த வழி எடுத்துட்டு ஒத்த வழி போடுவான். சிறந்து பாருங்க, முன்னுக்கு வந்து போறதுனால ஒரு நாள் ஒரு வாய்ப்பாசங்க உண்மையில் நம்ம சர்ச்சில் நடந்தது. காணிக்க போடுற மாதிரி வந்துட்டு ஒரு வாலிப பையன் காணிக்க போடுற மாதிரி வந்துட்டு உள்ள இருந்த நூல் இருந்து எடுத்துட்டு போயிட்டான். நான் பார்க்கிறேன், பாஸ்டர் பெட்ரோசத்தை பார்க்கிறாரு. இப்ப நான் போயிட்டு அவங்க அம்மாட்ட சொன்னா நம்புவாங்களா? நீங்க என் பிள்ளையை குறை சொல்றீங்க. சுக்கோ வந்தான். நான் பாஸ்டர் ராயில சொன்னேன், பாஸ்டர் ராயே ஆமா நீங்க பக்கத்துல நீங்க நினைப்பீங்க பாஸ்டர் ராய் பக்கத்துல நிக்கிறாங்க. வேலை இல்லையா? காணிக்க பார்க்கறது வேலை இல்ல. 3 தடவை அந்த பையன் வழி பண்ணிட்டான். சரி, காப்பா வரும்போது காணிக்க போட மாட்டான். காணிக்க என்ன இருக்காது, கை உள்ள விடுற மாதிரி விட்டுட்டு சக்குன்னு எப்படியாவது ஒரு 50-100 வெள்ளி எது மேல தெரியும் அதை அப்படியே அன்கோட் பண்ணிட்டு அப்படியே போவான். ஆராதனை முடிஞ்ச உடனே ஜனங்களுக்கு செபிக்கிறது டயர்டா இருக்காது, காணிக்கை என்றதுக்கு விஷயம் பயங்கர டயர்டாகும். ஏன் தெரியுங்களா? எல்லாமே எவ்வளோ ஒத்த வழி. நான் என்ன கேட்கிறேன்னா, உனக்கு வெக்கமால உனக்கு நீ ஆண்டவருக்கு பிச்சை போடுறல. நான் ஒரு நாள் டைப்பிங் போயிருக்கும் போது காலையில பிரேக்ஃபாஸ்ட்ல ஒரு பிச்சை கேட்பான். டைப்பிங் போனீங்கன்னா அந்த நடுவில் ஒரு கடை இருக்கும், கோட்டியா போறீங்க, அங்கதான் சோக்காரு போய் சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெஷ்ஷா. சரி, அந்த டைப்பிங்ல அந்த ஒரு பிச்சைக்காரன் வந்தாரு. பிச்சைக்காரன் வந்துட்டு அப்படியே காசு கேட்டாரு. நான் உருவழி கொடுத்தேன். எவ்வளவு கொடுத்தேன்? உருவழி கொடுத்தேன். அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? திரும்ப அந்த உருவழி ஏண்டி கொடுத்துட்டாரு. ஏண்டி கொடுத்துட்டு இனி அப்பா போலி கிளியு கசி இனி அப்படின்னாரு. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஒரு பிச்சைக்காரன் கூட என்ன எடுக்க மாட்டான்? உருவழுக்க. நீங்க ஆண்டவருக்கு போடுற பத்தியா? நிறைய பேர் அன்னைக்கு ஒரு காசு அன்னைக்கு ட்ராவல் இருக்கு 5 வழி டுவே சொத்து. அண்ணா 5 வழி டுவே சொத்து. எப்படி உனக்கு மனசு வருது? எப்படி உனக்கு மனசு வருது டுவே சொத்து போறது? எப்படி உனக்கு மனசு வருது ஒரு வழி போறது? எப்படி ஒரு மனசு வருது சிலை காசு போறது? எப்படி உனக்கு மனசு வருது? நீ எனக்கு கொடுக்கல,
நீ ஆண்டவருக்கு கொடுக்கிற, அவனை ஆலயத்துக்கு கொடுக்கிற. நான் சொல்றேன், ஆண்டவருக்கு எவன் சிறந்தது கொடுக்கிறானோ கர்த்தர் அவனை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். அப்ப நம்ம சொல்லக்கூடாது, ஆண்டவர் அவனை ஆசீர்வதிங்க, you are blessing him, you are blessing them, you are blessing them, everybody is blessing, everybody is blessed because they are sowing somehow. அவங்க விதைக்கிறாங்க. திடீராயில ஒரு மனுஷன், ஒரு ஆண்டவர் அதிகார இந்து சகோதரன் சொல்றாரு, நான் 50,000 மாசம் கசோமம் போடுறாரு. எவ்வளவு? 50,000 கோயிலுக்கு போட்டுருவாங்க. அப்ப அங்க கூட இருக்கலாம் கேட்கறாங்க, நீங்க 50,000 கோயிலுக்கு போடுறாடா, பூசாரி சாப்பிட்றான். அவன் அந்த ரட்சிக்கப்படாத மனுஷன் சொல்றானா, நான் 50,000 பூசாரி சாப்பிட்றானோ கோயில் சாப்பிடுறது எனக்கு தெரியாது. நான் போறது கடவுளுக்கு, நான் போறது தெய்வனுக்கு, நான் போறது எஜமானுக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க எல்லாரும். இன்னைக்கு நீலாயிலே ஒரு பெரிய வீடு, 7 மாடி வீடு கட்டியிருக்கிறான். அவன் சொல்றான், நான் எவ்வளவு என் தெய்வத்துக்கு கொடுக்கிறான். அப்ப பிசாசு கொடுக்குமா? பிசாசு ஆசீர்வதிக்குமா? ஆசீர்வதிக்கும். பிசாசு கண்டிப்பா ஆசீர்வதிப்பான். பிசாசுக்கு அவன் கொடுக்கிறான், பிசாசு அவனை ஆசீர்வதிக்க. பிசாசே தன் ஜனங்களை ஆசீர்வதிக்க முடியாதா? ஜீவனுள்ள தேவன் அவரை ஆசீர்வதிப்பதை எவ்வளவு நிச்சயம். அவன் வரமாடுது. சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. பிசாசே ஆசீர்வாதம், ஆண்டவர் ஆசீர்வாதிப்பார். அப்ப கவனிங்க, ஆண்டவர் லேவி கோத்திரத்தை தேவன் ஆசீர்வதிச்சார். அப்ப அவங்க எல்லாவற்றையும் உயர்ந்ததா இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு நிலமும் கொடுக்கல. கர்த்தர் என்ன செய்ய, அவங்களுக்கு ஒரு நிலமும் கொடுக்கல, ஒரு ஊரை கொடுக்கல, ஒரு காரியம் கொடுக்கல. அவங்க ஒரு சில கோத்திரம் 577 பிசி கிறிஸ்துக்கு முன் 577. இதெல்லாம் நீங்க எழுதுறோம், சரித்திரம். ஒரு ஆமென் சொல்லவா இருப்போம். சிஜாரா படிங்க கொஞ்சம். 577 பிசி கிறிஸ்துக்கு முன் அசிரியர்கள் வந்தார்கள். எருசலேமை வந்து அவங்க அடிச்சு நேபுகாத்நேசர் காலத்துல அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவர்கள் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தை எரிச்சாங்க. சாலமோன் கட்டின தேவ ஆலயத்தை எரிச்சு அந்த ஆலயம் அப்படியே ஆராய் தங்கம் அப்படியே ஆராய் ஓடினதான். அப்படியே எரிச்சு போட்டு இந்த கோத்திரங்கள் எல்லாம் அங்கங்க பெரிய ஆரம்பிச்சாங்க. அதுலதான் லேவி கோத்திரம் இந்தியாவுக்கு வந்தது. இதற்கு ஆமென் சொல்லுங்க. இந்தியாவுக்கு வந்தது. ஆண்டவர் இந்தியாவை தோமாவையும் கர்த்தர் அனுப்பினார். ஒரு ஆமென் சொல்லவா இருப்போம். சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் கேட்ட ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்க பேதுருவை கூட அனுப்பியிருக்கலாம். என்னது, நீங்க பேதுருவை கூட அனுப்பியிருக்கலாம், நீங்க மத்தவங்க அனுப்பியிருக்கலாம். ஆண்டவரே தோமாவை அனுப்புனீங்க. தோமா வந்தா அந்த புத்தி அப்படியே இறக்கிட்டான். தோமாக்கு ஒரு புத்தி, என்ன புத்தி சொல்லவா இருக்கும்? ஆண்டவர் மறைத்து உயிரோடு எழுப்பி பொண்ணெல்லாம் காஞ்சிருச்சா கூட தெரியல. என்ன பண்றான்? கை விட்டுதான் பாப்பன்றான். ஆமா, இன்னைக்கு அதே ஆவில தமிழனுக்கும் இறங்கி இருக்கு. என்ன இறங்கி இருக்கு? அத்தனை இந்தியாவே இறங்கி இருக்கு. பார்த்தாதான் நம்புவேன், ஆண்டவர் செஞ்சாதான் நம்புவேன். அதான் கேட்ட ஆண்டவர்கிட்ட ஒரு பேரும் அனுப்பி இருக்கலாம். மற்ற இடம்லாம் நல்லா இருக்கிறாங்க. நீங்க தோமாவை அனுப்பிட்டு அந்த ஆவி அண்டாட இறக்கிட்டு நீங்க போகலன்னா சந்தேகமா இருக்கிறாங்க. சந்தேக ஆவி என்னைக்கு நம்ம விட்டு போதோ அன்னைக்கு தேவன் அவரை ஆசீர்வதிப்பார். நல்ல சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சார்? கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? இந்த லேவி கோத்திரத்துக்கு ஒண்ணும் கொடுக்கல. அந்த லேவி கோத்திரம் அதுக்கு பிறகு 50,000 பேர் திரும்பி வந்துட்டாங்க. திரும்பி வந்துட்டாங்க. சில பேர் இந்தியாவில் செட்டில் ஆயிட்டாங்க. அப்ப வந்த பிற்பாடு இப்ப யுத்தம் எல்லாம் ஓடிச்சு, ஜனங்க எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப கானான்ல இருக்கிறாங்க. கானான்ல இருந்து பாருங்க, ஜோஷுவா 24ஆம் அதிகாரத்துல ஜோஷுவா ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன வார்த்தை சொல்றாருன்னா, நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். 24 எத்தனாவது வசனம் டக்குனு பாருங்க. 24 தெரியும், ஆனா 24 வசனம் மறந்துட்டேன். 24ஆம் அதிகாரத்துல ஜோஷுவால ஒரு வசனம் வருது. ஜோஷுவா, I and my household will serve the Lord அப்படின்னு சொல்றார். எவன் சாமிங்களா, ஆண்டவர் உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்துட்டாரு, கர்த்தர் உங்களை நடத்தினாரு, கர்த்தர் உங்களை கொண்டு வந்துட்டாரு. இதுக்கு மேல நீங்க பேச்சு கேட்கறீங்களா இல்லையே தெரியாது. 24 15 24 15 வாசிக்க டக்குனு வாசிக்கிறாரு. சக்கர வாசிக்கிறாரு ஒரு ஆளு. 24 15 ஜோஷுவா 24 15 சீக்கிரம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியன் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டார் கூட கர்த்தரை சேவிப்போம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். சிம்பிள். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். இப்ப சொல்றாரு, ஆண்டவர் இவ்வளவுதான் உங்களை நடத்தினாரப்பா. தம்பிங்களா, அதனால நீங்க நன்றி கட்டதமா நடந்துக்கிறீங்களே, என்னடா இப்படிதான் இருக்கிறீங்க, நீங்க ஆராதிக்கிறீங்க இல்லையோ, நீங்க நன்றியா இருக்கிறீங்க இல்லையோ, நானும் என் வீட்டார் மட்டுமே கர்த்தரே. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். சேவிப்போம். இஸ்ரவேல் ஜனங்க நன்றி கிடைச்சாங்க. இஸ்ரவேல் ஜனங்க என்னது?
ஆண்டவர் எப்பப்பெல்லாம் அவங்களை ஆசீர்வதிச்சாரோ அப்போ தேவைப்படுற மட்டும் ஆண்டவரை கூப்பிட்டுக்குவான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். கார் வேணும்னா ஆண்டவரை தேடுவோம் அப்படின்னு மாதிரி பேசுவான். அப்புறம் கார் வந்தாலும் காண போயிடுவான் அப்படின்னு. அந்த மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படிதான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, ஆண்டவரே குத்து ஆண்டவரே, கொடை ஆண்டவரே, வைத்தாளிக்கு ஆண்டவரே, தலைவலிக்கு ஆண்டவரே, வைத்தாளி ஆண்டவரே, எல்லாத்தையும் ஆண்டவரை கேட்பான். ஆண்டவர் மலை இறங்கி ஓகே ரைசி போமா ஆண்டவர் சுகம் கொடுத்துருவார். சுகம் கொடுத்த பிறகு நல்ல அவனை மறுபடியும் யாரை மறந்துடுவான்? யாரை மறந்துடுவான்? பக்கத்துல பார்த்து முன்ன சொல்ற மாதிரி இருக்கு. சொல்லுங்க இருக்கும் ஒன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா, காசே இல்லாம இருக்கும் போது சர்ச்சுக்கு வருவோம். காசே இல்லாம இருக்கும் போது சர்ச்சுக்கு வருவோம். ஐயோ பஸ்தர் காசு இல்ல, ஒரு அம்மா 3 மணிக்கெல்லாம் அடிக்கும். கண்ணு வலி சோமனுங்க, என்னம்மா கண்ணு வலியாமா, தூங்குமா சரியாயிரும் அப்படின்னா அந்த மாதிரி இல்ல பஸ்தர் 10 நிமிஷம் கழிச்சு அடிக்கும். அது பேர் என்னமோ பேர் தான் ஜெசூரன். ஆமா பிரேஸ்கா ராய்க்கு ரொம்ப கூட்டாளி அவங்க. ஆமா 3 மணிக்கு அடிப்பாங்க. டாக்டர் போன பஸ்தர் என்னம்மா வயிற்று வலிக்குது பாஸ்டர். 4 மணி வெடிக்கால ஆச்சு பாஸ்டர் சாப்பிட்டீங்கன்னு கேட்பாங்க. அந்த பொம்பளையோட படுற பாடை யாருதான் 4 மணிக்கு அடிச்சு பாஸ்டர் சாப்பிட்டீங்கன்னு கேட்கிற ஒரே பொம்பளை அந்த பொம்பளை தான். 4 மணிக்கு அடிச்சு சாப்பிட்டீங்கன்னு கேட்கும், 3:30 மணிக்கு அடிச்சு சாப்பிட்டீங்கன்னு கேட்கும். அப்புறம் கண்ணு ஒடிக்கணும், இடுப்பு ஒடிக்கணும். கண்ணுக்கு ஜெபம் சொல்லுங்களேன், நீங்க இடுப்புக்கு ஜெபம் பண்ணு கேட்கும். இடுப்புக்கு ஜெபம் பண்ணிட்டா நீங்க வயிற்றுக்கு ஜெபம் பண்ணு கேட்கும். வயிற்றுக்கு ஜெபம் பண்ணிட்டா சில வயிற்று எல்லாம் சேர்த்து அடிக்கிறோம் பாஸ்டர். நீங்க ஜெபம் பண்றதுலாம் லைட்டு, நீங்க வயிற்றை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நான் சொன்னேன் இந்த வயிற்றை பிடிக்கிற பழக்கம் நம்மளுக்கு கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வேற இருக்கா சண்டையில, அவர்கிட்ட போய் குடிக்க கட்டியே குடிப்பார். ஒரு ஆமென் சொல்ல இருப்போம். சோ அதனால இந்த வயிற்றை பிடிக்கிறது, அது பிடிக்கிறது, இது பிடிக்கிறது நமக்கு தெரியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? ஜெபிச்சா ஜெபம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நான் வேகமா சொல்ல மாட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, பேய் உள்ள இருந்தா எல்லா இடத்துல இருக்கும். சில பேர் என்னன்னா பேய் எங்க இருக்கு, பேய் அங்க இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க இந்த கை பகுதியில பேய் இருக்கு. கேள்விப்பட்டீங்களா இல்லையா? கேள்விப்பட்டீங்களா இல்லையா? இந்த கை பகுதியில எங்க இருக்கு, நெஞ்சி பகுதியில எங்க இருக்கு, அன்னைக்கு எங்கேயோ ஒரு சுவர்களை கை விட்டு பேய் அங்க இருக்குன்றான். ஆமா, இது நான் பார்க்கும்போது நமக்கே மூளை குழம்புது. எப்படா அப்படின்னு சொல்லிட்டு புரிந்துவதாக அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டான். இது லைஃபா ஓடுது, பப்ளிக்கா ஓடுது. இதுவும் ஜனங்க அங்கீகரிக்கிறாங்க. ஜனங்களுக்கு என்னத்த சொல்றது எனக்கே தெரியல. அதிகம் மக்களுக்கு போய் உட்காந்து பேய் உள்ள இருந்தா ஃபுல் பாடியில இருக்கும். எல்லாமே சொல்லுவாங்க. சொல்லுவாரேலோயா, சொல்லுவாரேலோயா. ஓடுவா இருக்க கூடாது, தெளிவா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லவா இருப்போம். பேய் உள்ள வந்தா தலைவலி வரும், கால் வலி வரும், குறையும், அது எது செய்ய உடனே உங்களுக்கு தலையில இருந்து மூக்குல இருந்து காலில இருந்து கீழே பட்டா இறங்காது. உள்ள இருந்தா எல்லாத்துக்கும் பலவீனம் வரதான் செய்யும். ஒரு ஆமென் சொல்லவா இருப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த அம்மா ஒரு மொத்தமா சொன்னா சேர்ந்து ஜெபம் பண்ண அம்மா கண்ணுக்காக ஜெபம். அந்த அம்மா வந்தாலே பாருங்க, ஆண்டவரே கண்ணுக்காக, மூக்குக்காக, வாய்க்காக, பல்லுக்காக, ஆண்டவரே நாக்குக்காக, ஆண்டவரேக்காக எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஏதாவது கரெக்டா கேட்க வர அந்த பொம்பளை கேட்டுட்டு கரெக்டா பாஸ்டர் நீங்க காலைக்கு ஜெபம் பண்ண பாஸ்டர் இதோட பெரிய சிம்சையா இருக்க சொல்லிட்டு ஆண்டவரே ஃபுல் பாடிய அப்பா ஒரு நாள் வீட்டுக்கு கொண்டு சேர்ப்போம். வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போகும்போது உண்மையான வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போகும்போது பாஸ்டர் உடம்பே விளையாது, பார்த்து சரிப்பட்டு வராது. டக்குன்னு ஒரு மின்னூல ஓடுறாங்க. இயேசுவின் நாமத்தை உச்சின்னு உள்ளவங்க ஃபுல்லா தண்ணி ஊத்து. அம்மா தண்ணி ஃபுல்லா ஊத்திட்டமா எல்லாம் சரியாயிடும் போயிட அப்படின்ட்டேன். அப்படியே நம்ம ஆளுங்களுக்கு பாருங்க என்ன மூல நம்பிக்கை. பிசாசு போனா போதும். எத்தனை ஆமென் சொல்லுங்க. பிசாசை எதிர்த்து நிற்கும் போது அவன் ஓடி போவான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு என்ன பிரச்சனைனா கஷ்டப்படும் போது ஆண்டவரை தேடுவாங்க, பிரச்சனை வரும்போது ஆண்டவரை தேடுவாங்க, போராட்டம் வரும்போது கர்த்தரை தேடுவாங்க. ஆனால் உயர்ந்த உடனே ஆண்டவரை வந்துடுவாங்க. பிரதர் எங்க பிரதர் இருக்கிறீங்க? ஐயோ நான் ரொம்ப பிசினஸ்ல பிஸியா இருக்க பாஸ்டர். எங்க பிரதர் இருக்கீங்க? ஃபங்க்ஷன் பாஸ்டர். எங்க அந்த ஃபங்க்ஷன் அக்கா கூப்பிட்டாங்க, அத்தை கூப்பிட்டாங்க, மாமா கூப்பிட்டாங்க, சித்தப்பா கூப்பிட்டாங்க. ஆனா இந்த ரெண்டு எல்லா பேரும் நீ கஷ்டத்துல வந்திருக்காரு. உன் கஷ்டத்துல உன் கூட இருக்கிற ஒரே ஆள் ஒருத்தர் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் சொல்லிட்டான் அழகு இல்லைங்க. உன் கஷ்டத்துல உன் கூட இருக்காதவங்க உன் உயரத்துல வரும்போது அவங்க சேர்த்து கொள்ளாது. புரியுதா புரியலையா? உன் கஷ்டத்துல உன் கூட இருக்க முடியாதவங்க உன் உயரத்துல நீ அவங்கள சேர்த்துக்காது. ஏன் தெரியுமா? அவங்க உன் கூட வர்றது பெனிஃபிட்காக தான். அன்னைக்கு கூட யாரும் சொன்னாங்க கட்ட முடி சொல்லிச்சு. ஆமா, கட்ட முடிக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வரப்போகுது பாருங்க. எல்லாம் கட்ட முடிய தெரியாது. கட்ட முடிக்கு ஆமா இபிஎஃப் காசு வெளியே வருது. எப்பன்னு சொல்ல மாட்டேன், அடுத்த வருஷம் பிரேஸ்கோ. ஆமா, இது வரைக்கும் கால் பண்ணாத தம்பிங்க அண்ணன் யாருமே பேசாதவனா அவங்கள வந்து வீட்டு குடும்பத்தோட்டே கட் பண்ணிட்டாங்க. இது பண்றது அப்படி பிரச்சனை. ஆமா, இது கண்டா எல்லாருக்கும் பயம், எனக்கும் தான் பயம். ஆமா சரி, அதை கட்ட முடி கண்டு வேற சொல்ல கட்ட முடி
தான் சொன்னேன். டக்குனு பல கட்டமுடி இங்க இருக்கு. எந்த கட்டமுடின்னு யோசிச்சு பாருங்க. இந்த கட்டமுடி திடீர்னு இப்ப சொல்றது ஃபோன் அடிக்கிறாங்க. திடீர்னு என்ன பண்றாங்க? வாட்ஸ்அப் பண்றாங்களா? ஏன் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தங்கச்சோட பர்த்டே வருது, அக்காவுடைய பர்த்டே வருது, அடுத்த என்ன பர்த்டேயோட சேர்த்து என்ன வருது? இபிஎஃப் வருது. பின்னால வருதுன்னு தெரிஞ்சோன்னா இப்ப எல்லாம் வாட்ஸ்அப் பண்றாங்க. நல்லா இருக்கீங்க கட்டமுடி, எப்படி இருக்கு, ஆமென் எல்லாம் போடுறாங்களா? இதான் மனுஷன். இதான் என்னது? மனுஷன். இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படிதான் இருந்தாங்க. ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். ஆமா, இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படிதான் இருந்தாங்க. ஆண்டவரை தேடவே இல்லை. நல்லா ஒரு காணாங்க போற வரைக்கும் ஏசப்பா 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 ஏசப்பா, ஐயோ கார் இல்ல வீடு இல்ல, ஏசப்பா ஏசப்பா. ஆண்டவர் காரை கொடுத்தாரு, வீடு கொடுத்தாரு. இப்ப தேடியும் காணாத பையன் ஆண்டு தேடிட்டு இருப்பாரு. இவன் ஆண்டவரை தேடல, பாகால் பின்னால போயிட்டான். பாகால் பின்னால போறோன்னே கர்த்தர் என்ன செய்ய மன கஷ்டம் ஆடுறார். ஆண்டவர் வேதனை படுறார். ஓசியா புஸ்தகத்தை நீங்க பார்க்கும் போது ஆண்டவர் ரொம்ப வேதனையோட பேசுறார். என்னடா இவ்வளவு செஞ்சேனே, நீங்க என்னடா என் பேச்ச கேட்க மாட்டீங்க, என்னடா என் பேச்ச கேட்க ரொம்ப அழுகாரு. சில நேரத்துல ஆண்டவர் அழுகுறதை பார்க்கும் போது நமக்கு வேதனையா இருக்கும். இறைமையால கர்த்தர் அழுகிறார். என் ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்களே, ஏன் என் ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்க, என் அதிகாரம் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப வேதனைப்பட்டார். அப்பப்ப கர்த்தர் பார்த்தாரு, ஓ இது சரிப்பட்டு வர சொல்லிட்டு ஆண்டவர் கானானியர்களை அனுப்புகிறார், கர்த்தர் பலாஸ்தீனர்களை அனுப்புகிறார், கர்த்தர் மீதியானவர்களை அனுப்புகிறார். நான் சொல்றேன், உனக்கு விரோதமா எதிரிகள் வராங்கன்னா நீ எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்றேன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல வேண்டாம்? சொல்லுங்க ஹல்லேலூயா. அல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல வேண்டாம். ஒரு தாக்குதல் வருதுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை எங்கேயோ ஒரு இடத்துல நீ ஆண்டவரை வேதனைப்படுத்த அர்த்தம். ஆனால் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல வேண்டாம்? அவரே அனுப்புவார், மீதியானுக்கு ஒப்பு கொடுப்பார். நீங்க 1ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வாங்கல, நான் படிப்படியா உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு புரியுற மாதிரி டக்கு டக்குன்னு சொல்றேன். நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசிக்கும் போது எதிரிகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா எழும்புறாங்க. அப்ப மோசேயும் வரல, யோசுவாவும் வரல. யாரு இல்ல? யாரால சொல்ல வரணும்? மோசேயும் இல்ல, ரெண்டு பேரும் இல்ல. மோசேயும் இல்ல, யோசுவாவும் வரல. இப்ப கானானியர்கள் வருகிறார்கள். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக, இஸ்ரவேல் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எதிரிகள் வருகிறார்கள். என்ன பண்ணணும்னு தெரியல. அப்ப ஆண்டவரை போய் கேட்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, யூதா புறப்பட்டு போவதாக. ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. யூதா போவதாக, யூதா புறப்பட்டு போவதாக. அப்ப ஆண்டவர் யூதாவை அனுப்புறார். ஆண்டவர் இவங்க கல்றாங்க, வேற வழி இல்ல, யூதா போட்டோன்றாரு. யூதா போன கையோட கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். எத்தனை ஆமென் சொல்லுவாங்க? சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்புறம் என்ன ஆச்சுன்னா கானானியர்கள் அழிச்சோட கொஞ்ச நாள் நல்லா இருந்தாங்க, ஆண்டவரை தேடினாங்க, எல்லாம் ஓகே ஆச்சு. அப்புறம் பார்த்தா திரும்ப 3ஆம் அதிகாரத்துல சட்டை பண்றாங்க. 2ஆம் அதிகாரத்துல வாசி பாருங்க, 2:1 வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் கில்காலிலிருந்து போகீமுக்கு வந்து, நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோட பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலம் முறித்து போடுவதில்லை என்றும், நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோட உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிபீடங்களை இடித்து விட கடவீர்கள் என்றும் சொன்னேன். ஆனாலும் என் சொல்லை இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாங்கானதை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிற போது கர்த்தர் இஸ்ரவேல் மேல் கோபம் கொண்டவராகி, இப்ப என்ன ஆச்சுன்னா இவங்க திரும்ப என்ன பண்றாங்க? ஆண்டவருக்கு விரோதமா செயல்படுறாங்க. 3:7 என்ன பண்றாங்க? செயல்படுறாங்க. ஆண்டவர் டென்ஷன் ஆயினாரு. ஆண்டவர் டென்ஷன் ஆகி கர்த்தர் யார் அனுப்புறாரு? இப்ப வாசி, யார் அனுப்புறாரு? கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் கொண்டவராகி அவர்களை மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷாத்தாயிமின் கையிலே விற்று போட்டார். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கூசான் ரிஷாத்தாயிமை 8 வருஷம் சேவித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய, சரி இப்ப பாருங்க, இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒத்தானியரை அனுப்புறாரு. என்ன அனுப்புறாரு ஆண்டவர்? வாய் திறக்கல, வேற சீலாமா தான் சொல்லிருக்க, வார்த்தை தவறி போட்டு வச்சுக்கா. ஒத்தானியரை அனுப்புறாரு. என்ன அனுப்புறாரு? ஒத்தானியரை அனுப்புறாரு. ஓகேயா? ஏன்னா இவங்க தப்பு பண்ணாங்க, ஆண்டவர் கடுப்பாகி அனுப்புனாரு. அனுப்புனோட இப்ப கூப்பிடுறாங்க. கர்த்தர் மன என்ன பண்றாரு? ஒத்தானியரை அனுப்புறாரு. சரி, ஒத்தானியர் இருக்கிற கொஞ்ச நாள் நல்லா இருந்தாங்க. இப்ப அதுக்கு பிற்பாடு திரும்பி வாசிங்க, 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. காணிக்கையை மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு செலுத்தினான். எக்லோன் மிகவும் ஸ்தூலித்த மனுஷனாய் இருந்தான். அவன் காணிக்கை செலுத்தி தீர்த்த பின்பு காணிக்கை சுமந்து வந்த
ஜனங்களை அனுப்பிவிட்டார். மாமா 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு சென்ட் பண்ணாங்க. ஆண்டவர் மோவாப் கையில ஒப்பு கொடுத்தாரு. யார் கையில ஒப்பு கொடுத்தாரு? சொல்லுங்க, யார் கையில ஒப்பு கொடுத்தாரு? சரி, திருப்பி ஆண்டவர் ஓடி போ ப்ளீஸ் அழுகுறாங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு? 16ஆம் வசனத்துல வாசிங்க. 3:16. எங்கும் இருபுறமும் கருப்புகளும் ஒரு நீளம் ஒரு முழ நீளமுமான ஒரு கத்தியை உண்டு பண்ணி அதை தன் வஸ்திரத்துக்குள்ளே தன் வலதுபுறத்தை இடுப்பிலே கட்டிக்கொண்டு காணிக்கையை மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு செலுத்தினான். எக்லோன் மிகவும் ஸ்தூலித்த மனுஷனாய் இருந்தான். ஓகே, பாருங்க, பைபிள் சொல்லுது 16ஆம் வசனத்தை தொடர்ச்சி வாசிக்கும் போது அவன் என்ன பண்ணணும்? லெஃப்ட் ஹேண்ட். அவன் யார்? அவன் லெஃப்ட் ஹேண்டட். அவன் யுத்தத்துக்கு போறான். லெஃப்ட் ஹேண்ட கட்டி எடுத்து சலாக்கல் சொல்றான். கர்த்தர் ஜனங்களை விடுவித்தார். ஓகே ரைட். அடுத்து சங்கார் ஒருத்தர் வரான். அதே 31ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா சங்கார். இந்த சங்கார் 600 பலஸ்தீனை கொண்டு போட்டான். எத்தனை பலஸ்தீனை கொண்டு போட்டான்? 600 பலஸ்தீனரை கொண்டு போட்டான். கவனிங்க, ஏதூர் அனுப்புறாரு, சங்கார் அனுப்புறாரு. 4ஆம் அதிகாரம் அம்மா வராங்க, டெபோரா அம்மா வராங்க. யார் வரா? சொல்லுங்க, யார் வரா? ஒரே ஒரு பெண்ணை எழுப்பினாங்க. அம்மா எழுப்பினாங்க. ஒரு பெண்ணை எழுப்பினாலே ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். இதை ஆமென் சொல்லுவார்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. பக்கத்துல பெண்கள் இருந்தா பக்கத்துல சொல்லுங்க, அடுப்பாங்க உட்கார்ந்து கதை எழுப்பு. ஒரு ஆமென் சொல்றவா இருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எழுப்பு. பக்கத்துல வாசங்க அடுப்பாங்க உட்கார்ந்து போதும், எழுப்பு. அது எழுப்பிச்சா எனக்கு பிரச்சனை ரொம்ப கஷ்டம் அப்படின்னா அது அந்த எழுப்புறது வேற, ஜெபிக்க எழுப்பு. ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்ம ஆளுங்க எழுப்பிட்டாங்க, ஓவரா எழுப்பிடுறாங்க. என்ன ஓவரா? இந்தியாவுக்கு போயிருக்கும் போது ஒரு புருஷன் அழுகுறாரு. சொன்னதா நினைக்கிறேன், சொல்லாம துவிக்கிறேன், அது மாதிரி சொல்லிட்டு ஒருத்தர் அழுகிறார். என்னடா அழுகிறான்னு பார்த்தா, பாஸ்டர் அது சர்ச்சுக்கு போறது ஓகே தான், அது பிரசங்கம் பண்றது ஓகே தான், அது பாட்டு போறது ஓகே தான், எல்லாம் ஓகே. என்னையா பிரச்சனைன்னு கேட்டேன். சமைக்க மாட்டேது பாஸ்டர். என்ன பண்ண மாட்டேங்க? அன்று என்னைக்காவது சொன்னாருங்களா, நீ சமைக்காம ஒளியும் செய்யறேன். பெண்கள் வேலை செய்ய வேண்டிய வேலை செஞ்சேன் ஆகணும், வீட்டுக்கு செய்ய வேண்டிய வேலையை செஞ்சேன் ஆகணும், கணவருக்கு செய்ய வேண்டிய வேலையை செஞ்சேன் ஆகணும், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்ய. ஆமா, சில பேர் பேருக்கு தான் அம்மா சமைச்சு போடுறதே கிடையாது பிள்ளைகளுக்கு. அப்படி இருக்க கூடாது. ஒரு ஆமென் சொல்லவா இருப்போம். செய்ய வேண்டியதை செஞ்சே ஆகணும். பக்கத்துல செய்ய வேண்டியதை செஞ்சே ஆகணும். பேருக்கு தான் கொண்டாடி புருஷனுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கல்யாணம் பண்ணிருக்காரு, சமைச்சே கொடுத்துருக்காரு. ஆமா, என்னைக்காவது ஒரு நாள் சாணி கறி ஆக்கி கொடுத்துட்டு நான் அன்னைக்கு உனக்கு சாணி நாட்டி கொடுத்தேன், சாணி நாட்டி கொடுத்தேன், சாணி நாட்டி கொடுத்தேன்னு சொல்லிட்டு நம்மள சாணி ஆக்கிடும். அப்படி கிடையாது. செய்ய வேண்டிய வேலையை செஞ்சே ஆகணும். ஒரு ஆமென் சொல்லவா இருப்போம். துணி துவைக்க வேண்டியதை துவைச்சு ஆகணும். அதுக்கு கணவரை போட்டு சில வீட்டு கணவரை மோப்படிப்பார். ஆமா, பிரைஸ் காட். ஒரு ஆமென் சொல்லவா இருப்போம். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்கள் செய்ய வேண்டிய செய்யணும், பெண்கள் செய்ய வேண்டிய வேலை செய்யணும். இதுக்கு தவிர்த்து ஊழியம் வரும்போது அதுவும் நம்ம கவனமா செய்யணும். எதாவது ஆமென் சொல்லுவார்கள். எனக்கு விளங்கி போயிடுச்சுன்னா சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லவா இருப்போம். இப்போ இந்த அம்மா உட்காந்து இருக்கிறாங்க, இந்த அம்மாவோட வரவங்க எல்லாரும் வராங்க. வந்தோடனே தீர்க்கதரிசனம் அம்மா உரைக்கிறாங்க, பேசுறோட ராஜா சொல்றான், ஏம்மா நீ மாமா நீ வராம நான் போக மாட்டேமான்னு. அப்ப ஆண்டவருக்கு அம்மாவை எழுப்புறார். இந்த அம்மாவை எழுப்பி டக்குன்னு போட்டு தள்ளிட்டாரு ஒரு ராஜாவை. ஒரு ஆமென் சொல்லவா இருப்போம். அதுக்கு ஒரு படி கீதியான் வரா. அதே ஒரு என்னது கீதியான் வெட்டுகிறவன். 6ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும் போது நியாயாதிபதிகள்ல கீதியான் வரா. இந்த கீதியான் ஆமா ஒரு வைதாங்கோலை எல்லாத்தையும் வச்சு ஒளிச்சு வச்சுட்டு இருக்கிறான். அறிவு இருக்கு ஆனா புத்தி இல்லை. ஒரு ஆமென் சொல்ல மாட்டோம். சில பேருக்கு அறிவு இருக்கும் ஆனா என்ன இருக்காது, புத்தி இருக்காது. ஆமா, சில பேருக்கு அப்பா அடிக்கடி சொல்லுவார், அத்தியாடா ஓட்டாக்கடா அப்படின்னு. நிறைய பேருக்கு அத்தி இருக்கும் ஆனா என்ன இருக்காது, ஓட்டா இருக்காது. சில பேருக்கு ஓட்டா இருக்கும் ஆனா என்ன இருக்காது, அத்தி இருக்காது. ஆமா, நமக்கு ரெண்டும் தேவை. ஒரு ஆமென் சொல்லுவோம். அத்தியும் வேணும், ஓட்டாவும் வேணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அத்தியாடா ஓட்டாக்கடா, ஓட்டாடா அத்தி தடா. tapi kita 20 istimewa. Faham kan ada faham? Faham kan ada faham? Hati pun kita mau, otak pun kita mau. ஆமா, ஹத்தியா இருக்க மாட்டோம், ஓட்டாவும் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லவா இருப்போம். கீழே உனக்கு ஓட்டா இல்லை, அதனால்தான் தூங்கியே முடிச்சுட்டாங்க. அவனுக்கு பயந்து உட்கார்ந்து இருக்கிறான். அந்த கீதியோன், இந்த கீதியோன் ஆண்டவசாலி பராக்கிரமசாலியே என்று கர்த்தர் அழைக்கிறார். 6:14 சொல்றாரு, உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ. ஒரு ஆமென் சொல்ற. நீ அந்த அவனை எதிர்பார்த்துட்டு இருக்கிற, நீ அந்த சேம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற, நீ அந்த அவனை எதிர்பார்த்து இவனை எதிர்பார்த்துக்கிற, நீ மக்கு உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ போ, உன்னை அழைத்த தேவன் நானோ அப்படின்றார். இதை ஆமென் சொல்லவா இருப்போம். இவன் சொல்றான், ஐயோ ஆண்டவரே முடியும், நீ போடா நீ போடா நீ போடா நீ போடா. எத்தனை பேர் வரும்? 300 பேர் இருந்தா போதா, நீ போடா. 300 வெள்ளி இருந்தா போதா, போடா. 300 ரூபாய் இருந்தா போதா, போடா. நீ போடா, நான் உன் கூட இருக்கிறேன்றார். எதை ஆமென் சொல்லுவாங்க.
அவர் கிதியோன் வந்தான். திரும்ப ஜனங்கள் பாவம் செஞ்சார். திரும்ப ஜனங்கள் பாவம் செஞ்சோடனே ஆண்டவர் என்ன பண்ண தோலாவை அனுப்புறாரு. யார் அனுப்புறாரு சொல்லுங்க, யார் அனுப்புறாரு? தோலாவை அனுப்புறாரு. அதுக்கு பிற்பாடு தேவன் யார 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்க பார்க்கலாம். 10ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்துல அப்புறம் ஜாயர் அனுப்புறார். அந்த ஜாயர் தர்ஷா அவனுக்கு 30 பயணங்கள். எத்தனை பயணங்க? 30 பயணங்களும் 30 கழுதைகளும். என்னதான் சொன்னாங்க, கழுதையும் வச்சிருக்காங்க, பிள்ளையும் வச்சிருக்காங்க. பிள்ளையும் கழுதையும் ஒண்ணும் போல பிரைஸ்லாம். ஆமா சார், அப்படிதான் இருக்கு. எத்தனை சொல்றோம்? ஒரு ஆமென் சொல்ல பாருங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமா. அடுத்து அவன் இன்னொருத்த வரான், ஜெப்தா. யாரு? ஜெப்தா. இவன் வாழ்க்கை ரொம்ப பரிதாபமான வாழ்க்கை. பகவானுக்கு முடிக்க பாருங்க. ஜெப்தா 11ஆம் அதிகாரத்தில் வரும்போது இந்த ஜெப்தா வருகிறான். ஜெப்தா ஒரு பரதேசியன், ஒரு விபச்சாரத்தோட மகன். அப்பா கிலியாது கோபக்காரன், அம்மா விபச்சாரி. இது ரெண்டுக்கு பிறந்தவர் ஜெப்தா. ஆனால் ஆண்டவர் மனிதன் முகத்தை பார்க்க தேவன் இருதயத்தை பார்க்கிறார். நீ எப்படிப்பட்ட குடும்பத்தில் வர ஆண்டவருக்கு முக்கியம் இல்லை. ஆனா ஆண்டவரோட பயன்படுத்தணும்னு ஆரம்பிச்சுட்டாருன்னா கர்த்தர் எப்படியாவது ஒரு பயன்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவாங்க? இந்த ஜெப்தா ஒரு வாக்கு கொடுக்கிறான். ஆண்டவரே யாரு மொத வராவோ நான் உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன்னு சொன்னாங்க. வேகமா போற கவனிக்க. அப்ப ஜெப்தா என்ன பண்ணா, எதிர்பார்த்த ஆடு வரும் மாடு வரும், பார்த்தா பிள்ளை வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? பிள்ளை வந்துருச்சு. உன்னை ஜெப்தா அழுகுறான், ஐயோ பிள்ளை வந்துருச்சு. my daughter has come, what shall I do? ஆனா ஜெப்தா சொன்னபடியே கர்த்தருக்கு வாக்கு கொடுத்தபடியே ஜெப்தா பிள்ளையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவாங்க? சொல்லுங்க ஹல்லேலூயா. ஐயா, நிறைய பேர் சத்தியம் பண்ணாலும் செய்ய மாட்டாங்க. பைபிள் சொல்றது முடியலன்னா செய்யாது. ஒரு ஆமென் சொல்லவா இருப்போம். முடியலன்னா சொல்லாத, முடிஞ்சதை செய், சொல்லிட்டு செய். ஒரு ஆமென் சொல்லவா இருப்போம். சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆகவே ரொம்ப கவனமா நீங்க இருக்கணும். சரிங்களா? வாயின் வார்த்தை ரொம்ப கவனம். அவசர கோலாறுல உசுப்பு ஏறணும்னா கட்டட ஆண்டவரே செய்வோம், ஆண்டவரே உமக்கு செய்வோம் ஆண்டவரே அப்படின்னு பார்த்தா நம்ம தேடி எடுப்போம். ஆளை காண போட்டோம். அப்படி இருக்காது. சொன்னா செஞ்சிடணும். ஒரு ஆமென் சொல்லவா இருக்கும். சொல்ல ஹல்லேலூயா. சொல்லிட்டு நீ செய்யாம போனா அது ஒரு பெரிய சாபம். சொல்லிட்டு செய்யாம போனா அது ஒரு பெரிய சாபம். ஜெபம் ஆண்டவரே, ஜெபம்னா சாபம். துதிப்பா ஆண்டவரே, சபைக்கு போவ ஆண்டவரே, உண்மையா இருப்பா ஆண்டவரே. நம்ம ஆளுங்க கஷ்டப்படும் போது எல்லாம் வாக்கு கொடுப்பாங்க. ஆனா எல்லாத்தையும் நல்லா வந்தோம்னா எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க? மறந்துடுவாங்க. அப்படி இருக்க கூட சொன்னா செய்யணும். ஜெப்தா போல இருக்கணும். எதை ஆமென் சொல்லுவாங்க. அதனால ஜெப்தா கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். அப்புறம் ஒருத்தர் இஸ்பான் ஒருத்தர் இருக்கிறான். அதுக்கு பிற்பாடு ஏலன் மாஸ் ஒருத்தர் இருக்கார். ஏலன் மாஸ்ல ஏலன் ஒருத்தர் இருக்கிறான். அதுக்கு பிற்பாடு எப்டான் ஒருத்தர் இருக்கிறான். கடைசியா வரா நம்ம ஆளு சம்சன். கடைசியா யார் வரா? சரி, மொத்தம் எத்தனை பேர் சொல்றேன் சொல்லுங்க பாப்போம். டக்கு சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றேன்? எத்தனை பேர் சொல்றேன்? நீங்க எழுதுனா தானே தெரியும். ஆமா, 12 பேர் சொல்றேன். எத்தனை பேர் சொல்றேன்? 12 பேர். கணக்கு பண்ணுமா? ஓகே. முதலாவது ஒட்டானியன். எத்தனை? 1. ஓகேயா? அப்புறம் ஏகோன். ஓகே. இரண்டாவது சம்கான். ரைட்டா? மூணாவது டெபோரா. ஐந்தாவது கிதியோன். ஆறாவது தோலா. ஏழாவது ஜாயர். அப்புறம் ஜெப்தா 8. அப்புறம் இப்சான். அப்புறம் ஏலோன். அப்புறம் அப்டோன் 11. கடைசியா சாம்சன் என்ன? 12. இருக்கா? ரைட்டா இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. அதான் சொல்றேன். ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். இப்ப 12 பேர் இருக்கா. இப்ப சாம்சன் வந்துட்டான். ஆனா இந்த 12 பேர்ல 4 பேர்ல மட்டும் ஆவியானவர் இறங்கினார். ஆவியானவர் சும்மா எல்லாரும் மேல இறங்க மாட்டார். God, the Holy Spirit will never come simply on each and everyone. யார் மேல தேவனுடைய கிருபை இருக்கும், யார் மேல தேவனுடைய தயவு இருக்கும், அங்கதான் ஆவியானவர் இறங்குவார். When God choose somebody, you will fill them with the Spirit of God. எதனால ஆமென் சொல்ல வருங்க. எல்லாருமே ஆண்டவர் இறங்க மாட்டார். அதான் சொல்றேன். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வசனம் சொல்லும்போது ஜனங்க கோபப்படுறாங்க. இன்னைக்கு சொல்ல உண்மைகள் நம்ம பேசும்போது ஜனங்க கோபப்படுறாங்க. எல்லா பாசங்களும் ஆவியானவர் இறங்க மாட்டார். என்ன ஆமென் வர மாட்டேதே? 12 பேர் சொன்னல, நீங்க வீட்டுல போய் வாட்சி பாருங்க. எல்லாருமே ஆவியானவர் இறங்கலாம். இவங்க என்ன யுத்தம் செஞ்சவங்க தானே, இவங்க என்ன பராக்கிரமசாலி தானே, இவங்க என்ன கர்த்தருக்காக உழைச்சவங்க தானே. ஆனா எல்லாரோட ஆவியானவர் இறங்கினாரா? இல்ல. 4 பேர் தான் ஆவியானவர் இறங்கினார். Only 4 people the Spirit of God came. யார் தெரியுமா? முதலாவது 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஒத்தானியல் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். 3:10. அந்த வசனத்தை எழுதுங்க. சீக்கிரம் வசனத்தை எழுதுங்க. 3:10. ஆமா, 3:10. கர்த்தருடைய ஆவியானவர் வாசிங்க. யாராவது ஒரு நாள் 3:10 வாசிங்க. யாராவது ஒரு 6:34 வாசிங்க. யாராவது ஒரு நாள் 11:29 வாசிங்க. அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினால் இது 3:10 வாசிங்க. 3:10 ஓகே வாசிங்க. அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். ஓகே. கர்த்தருடைய ஆவியானவர் ஒத்தானியல் மேல இறங்கினார். ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம்.
ஓகே, அடுத்து யார் மேல இறங்குது? 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கிதியோன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார் அப்படின்னு போட்டிருக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல இறங்கினார் போட்டிருக்கா? வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். ஓகே, அவன் எக்காலம் ஊதி அபியேசரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து. ஓகே ஓகே, கர்த்தருடைய ஆவியானவர் 11:29 வாசி. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கிலேயாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் கிலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து. ஓகே, கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேல? ஜெப்தா மேல இறங்கினார். யார் மேல இறங்கினாரு? இப்ப 3 பேர் மேல பார்த்தோம். டக்குனு சொல்லுங்க. இல்ல திரும்ப சொல்லுங்க. முதலாவது யாரு? 3:10ல ஒத்தானியல் மேல இறங்கினார். ரெண்டாவது யார் மேல இறங்கினாரு? கிதியோன் மேல இறங்கினார். அடுத்து யார் மேல இறங்கினாரு? ஜெப்தா மேல இறங்கினார். அப்ப 12 பேர்ல கூட எல்லாரும் ஆவியானவர் இறங்கினார். ஹலோ கவனிக்கணும். எல்லாரும் மேல ஆவியானவர் இறங்க மாட்டார். எல்லா பாஸ்டரும் ஆவியானவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியாது. தேவன் யார் மேல பிரியமா இருக்கிறாரோ அவர்கள் மேல தேவனுடைய ஆவியானவர் இறங்குவார். ஆமென். அப்ப எல்லா சர்ச்சில ஆவியானவர் இருக்காரா? இல்ல. பிசாசு ஒளியின் தூதன். அன்னைக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் உங்களை. சவுல் போய் சாமுவேலை எழுப்புறான். சவுல் போய் யாரை எழுப்புறான்? உண்மையிலே சாமுவேல் வந்தாரா இல்ல சாமுவேல் போல ஒரு பிசாசு வந்துச்சா? ஏன்னா அவன் சொல்றான் சாமுவேல் அப்படின்னு சொல்லி பயந்து என்ன பண்றான்? ஓடுறான். ஏன் ஓடுறான்? இப்படி சொன்னா நீங்க அப்படி சொல்லுவீங்க தெரியும், அப்படி சொன்னா இப்படி சொல்லுவீங்க தெரியும். நீங்க சாமுவேல் இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஏன் அவர் ஓடுறான்? அது உண்மையிலே சாமுவேலா? சரி, உண்மையா சாமுவேல் எப்படி இந்த மந்திரவாதி எடுக்க முடியும்? இப்படி சொன்னா கவனிக்க. பிசாசு வந்து ஒளியின் தூதன். பிசாசு யாரு? சொல்ல. பிசாசு யாரு? ஒளியின் தூதன். பயங்கரமான ஒளியின் தூதன். அவன் ஒரு திருட்டு பையன் கிடையாது. இயேசு மேல கூட வருவான். இயேசு மேல கூட என்ன செய்வான்? உண்மையா இயேசு மேல கூட வருவாங்க. அதுல அந்த வந்தது வந்து பிசாசு, ஒளியின் தூதன். சாமுவேலை போல வரான். ஆனா அது சாமுவேலே. அப்ப பிசாசு உண்மையை சொன்னார். பிசாசும் சில உண்மைகள் சொல்லும். பிசாசும் சில தீர்க்க தரிசனங்கள் சொல்லும். அது சொன்னா நடக்கும். ஒரு ஆமை சொல்லவா இருக்கும். சொல்லுங்க ஹல்லேலூயா. தீமைகளை சொல்ல தவிர நன்மைகளை சொல்லாது. ஒரு ஆமை சொல்லுங்க எல்லாரும். சொல்லுங்க ஹல்லேலூயா. திரும்ப சொல்ற கடைசி நாட்கள்ல எல்லாரும் போய் don't give simply your head to everybody. You must know who is your pastor. You must know யார். சும்மா வெளிநாட்டுல வர வெள்ளக்காரன் வந்து ஆவியானவர் இறங்கி வரா. சொல்லுங்களேன். பிரபாகரன் மாதிரியா? பெரிய சர்ச் பெரிய கூட்டம் இருந்தா ஆவியானவர் இறங்கி வரா? ரட்சிக்கப்படாத கோயில்ல கூட தான் கூட்டம் இருக்கு. பெரிய கூட்டம் இருக்கிறனால ஆவியானவர் இருக்கான்னு சொல்ல முடியாதுங்க. ஹலோ, கவனம். பிரசங்கம் பண்றதுனால ஆவியானவர் இருக்கிறாரு. ஏரோது பிரசங்கித்தான். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல வசனம் திரும்ப ஏரோது பிரசங்கம் பண்ணா ஜனங்க என்ன சொல்றாங்க? ஏரோதை பார்த்து சீக்கிரம் இன்னைக்கு சில காரியத்தை உங்களுக்கு டீச் பண்ணி உங்களுக்காக ஜோம் பண்ண போறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? சீக்கிரம் டைம் ஆச்சு. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துக்கு ஏரோது அவன் ராஜவஸ்திரத்தை தரித்து அவன் பிரசங்கம் பண்ணினான் அப்படின்னு போட்டிருக்கோம். 12ஆம் அதிகாரத்தை எத்தனை வசனம்? சக்க வாசகம் 20ஆம் வசனம் வாசி. 20 அக்காலத்திலே ஏரோதே 21 வாசிக்கிறா. குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு சிங்காசனத்தில் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். யார் பிரசங்கம் பண்றா பாருங்க. யார் பிரசங்கம் பண்றா? ஏரோது. இன்னைக்கு நிறைய ஏதோ சபையில உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கு. ஹலோ கவனிங்க. நான் கேள்வி கேட்பேன். முடிஞ்சா ஆராதனை முடிஞ்சா கேள்வி பின்னாடி இருக்க வாலிபர்கள் அத்தனை பேரையும் கேட்பேன். ஏரோது சபையில உட்கார்ந்து என்ன பண்றாங்க? சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் பாஸ்டரா? இல்ல. அவன் ஊழியக்காரனா? இல்ல. அவன் அப்போஸ்தலனா? இல்ல. ஆனா அவன் என்ன பண்றான்? பிரசங்கம் பண்றான். அதுக்கு ஜனங்க என்ன சொல்றாங்க? அதுதான் வார்த்தை. ஜனங்க என்ன சொல்றாங்க? அது பாருங்க. அடுத்து பாருங்க. ஜனங்க என்ன சொல்றாங்க? அப்பொழுது ஜனங்க மூணாவது ஜனங்க என்ன சொல்றாங்க? இது மனுஷ சத்தம் அல்ல. இது மனுஷ சத்தம் அல்ல. இது தேவ சத்தம் என்று தேவ சத்தம் என்ன பண்ணாங்க? இப்போ ஒருத்தரே ஒரு நாள் டக்குனு வந்து ஒரு ஊழியக்காரர் வராச்சுங்களேன். ஒரு இடத்துல போறீங்க, ஊழியக்காரர் வராரு. ஓ கஸ்தூரி, ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். கஸ்தூரி நீ அன்பானவள், அழகானவள், இனிமையானவள். கஸ்தூரி கர்த்தரை ஆசீர்வதிக்க போறாருன்னா கஸ்தூரிக்கு என்ன பண்ண? உடனே கீழ இருந்து மேல வர புல்ல அழைச்சு சொன்னாரு. உடனே சொல்லுவாங்க, அந்த குண்டு பாஸ்கிட்ட போன ஒரு நாள் கூட அந்த அறுவை கட்ட நம்மளை ஆசீர்வதிச்சதே இல்லை. இந்த பாஸ்கர் தங்கம்
இவர் பேசுற வார்த்தை ஐயோ ஜனங்க இன்னைக்கு அப்படிதான். சரி நான் ஏன் சொல்றேன்னா நீங்க கவனமா இருக்கணும். கவனமா சும்மா எல்லா இடத்துல போய் உட்காரக்கூடாது, எல்லா சமயத்துல போய் உட்காரக்கூடாது, எல்லா இடத்துல ஜெபம் பண்ணாது. நான் ஏன் உங்களுக்கு போதிக்கிறேன்னா இயேசு சீக்கிரம் வர போறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். வசனத்தை தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். ஜனங்க என்ன சொல்றாங்க? தேவ சத்தம். என்னது ஜனங்க சொல்றாங்க? ஜனங்கள் அப்படின்னா ஒரு பெரிய கூட்டமே சொல்லுது தேவ சொல்ல. என்ன தேவ சத்தம்? அடுத்த வசன வாசிங்க, அங்கதான் பாயிண்டே இருக்கு. சீக்கிரம் அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியால் கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தார். கர்த்தருடைய தூதன் அடித்தார். அவன் புழுப்புழுத்து இருந்தான். அவன் புழுப்புழுத்து செத்து போனான். கவனிங்க. அவன் பிரசங்கம் பண்ணான். அவன் என்ன பண்ணா? பிரசங்கம் பண்ண. என்ன பிரசங்கம் பண்ணிருப்பான்? தேவனுக்கு மகிமை செலுத்த பிரசங்கம் பண்ணிருப்பான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படிதான் நிறைய ப்ராஃபட் நீங்க பாருங்க. நான் சொல்லுகிறேன் அப்படி சொல்லவே கூடாது. கர்த்தர் சொன்னார். கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. ஆண்டவர் சொன்னா நடக்கும். எல்லாரும் சொல்லுவார்கள். சொல்லுங்க ஹalleluya. சரி, நம்மளுடைய ஜெபத்துல கூட ஆண்டவரை தான் முதல்ல முடிச்சு வைக்கணும். என்ன வர மாட்டேது? அவ்வளோ பெரிய எலியாவுடைய பவர்ஃபுல் மேன் ஆஃப் காட். எலியா தெரியுமா தெரியாதா? தெரியும் பாஸ்டர். எங்க வீட்டுக்கு நாள் இருந்தார் ரேமோன் அப்பா பாஸ்டர் அப்படின்னு சொல்லி கூடாது. எலியா தெரியுமா தெரியாதா? எலியாவுடைய ஜெபத்தை கூட ஒரு கட்டம் கர்த்தர் கேட்கல. எப்ப கேட்கல? சொல்லுங்க கரெக்டா சொல்லுங்க. முஸ்லிம் சொல்லுங்க, டக்குனு சொல்லுங்க. எலியாவுடைய ஜெபத்துல கர்த்தர் கேட்கல. எப்ப கேட்கல? வாங்க 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். டக்கு வாசிங்க. 1 ராஜாக்கள். ஓ ஹalleluya. சந்தரபாரியாக்கா 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். விளங்கி போதா உங்களுக்கு? விளங்கி இருக்கிற மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. இந்த வசனம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு வராத ஊகிதான். ஆமா பிரேஸ்தோ. சனது காலையில தான் போயிட்டனே. காலையில ஆண்டவர் பேசுவார். எப்போதுமே காலையில ஆண்டவர் வேற மாதிரி பேசுவார். சாயங்காலத்துல கர்த்தர் வேற மாதிரி பேசுவார். புரியுதா? சோபனா பிரேஸ்தோ. ஆமென். கர்த்தர் ஒரு கையை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஆமா ஒரே பிரேஸ்தோ. உள்ள கடுப்பாயிருச்சு மேல. சரி 18ஆம் அதிகாரம் 36 வாசி. அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்கப்படும். கர்த்தாவே தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவனின் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பி 36 மட்டும் வாசி. அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்கப்படும். இன்னைக்கு புல் ஸ்டாப் போட்டிருக்கா இல்லையா? போட்டிருக்கா இல்லையா? See, Bible full stop நீங்க பார்க்கணும். You must see the full stop. Now Elijah is praying, Lord, I your prophet, I do according to your thing. I எத்தனை வாட்டி சொல்றான்? 3 வாட்டி சொல்றான். எத்தனை சொல்றான்? I என்ன நடக்குது? அக்கினி வந்துச்சா? வரல. Full stop. அது ஒரு pray. The fire never come. But the second time we pray, 37 வாசிங்க. இப்போ பாருங்க. Hear me, O Lord. கர்த்தாவே, நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவனின் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி எப்போ வந்துச்சு? அவன் நான் சொல்ல until he say I the fire never come. When he said Lord please hear me, Lord you are God, நீர் ஆண்டவர் என்று சொன்னா ஃபயர் தட்டு வந்துச்சு. சோ என்னைக்கு நம்முடைய ஜெபத்துல கூட நான் ஆண்டவரே சொன்னா அற்புதம் நடக்காது. When you keep on mentioning I nothing will happen. But you say Lord I am nothing Lord in front of you. ஆண்டவரே நான் ஒண்ணும் கிடையாது ஆண்டவரே, நீங்க வெளிப்படுவதாக, நீங்க காரியங்களை வாய்க்கப்படுங்கப்பா. You are the great God, you are the Alpha and Omega, you are the supernatural God, please do something Lord, remember me Lord. அப்படி சொன்னாலே ஆண்டவர் இறங்கி செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. சொல்லுங்க ஹalleluya. 15 நிமிஷம் டக்கு முடிக்க போறோம். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க.
சத்தமா இப்ப நான் சொல்றவர்கள் உங்க விளங்கிருச்சா இல்லையா? விளங்கிருச்சா இல்லையா? பைபிளை படிக்கும் போது நல்ல கவனமா படிக்கணும். இப்ப நான் உங்களுக்கு புரிஞ்சனமா இருக்கா இல்லையா? ஒன்னும் தலையாட்டுங்க இல்ல ஆமேன் சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். நல்ல கை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. புரியுதா இல்லையா? அப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க. சும்மா எல்லா இடத்துலயும் உட்காராதீங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க இருக்கிற இடம் கூட ஆதிகள் மாறும். ஆனா அந்த கடைசி நாட்கள் நீங்க கவனமா இருக்கணும். கடைசி நாட்கள்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏதோ ஒரு ஆதிகள் பரவிக்கிட்டு இருக்கு. பிரசங்கத்தை கண்டு நீங்கள் உங்களுக்கு ரொம்ப மயங்கிறாதீங்க. Careful where you are, to whom you are praying. You have to be very careful. We are living in the last days. Jesus is going to come very soon. ஒரு ஆமென் சொல்லாம இருப்போம். Very soon Jesus is going to come. So you have to pray. You have to seek God. ஒரு ஆமென் சொல்லுங்க. பைபிளை நீங்க என்னைக்கு வாசிக்கணும் அன்னைக்கு வார்த்தை வெளிப்பாடு வரும். சரி, ஒரு சம்பவத்தை மட்டும் டக்குனு சொல்லுங்க. செக்ஷனோட முடிச்சோம். ஒரு ஆமென் சொல்ல வரட்டும். ஆமா, கேட்க விரும்புகிற மட்டும் கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. விரும்புகிறா பரவாயில்ல, ஆத்மாவை சொல்லிடுறேன். உங்க ஆமையிலே தெரிஞ்சிடும். கேட்க விரும்புகிற மட்டும் கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். சரி, 2 பேரு ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல காயேன் ஆபேல் 2 பேர் இருக்காங்க. என்ன பேர் இருக்காங்க சொல்லுவாங்க? யார் இருக்கா? காயேன். காயேன் என்ன வேலை செஞ்சான்? கைக்கறி. ஆபேல் என்ன செஞ்சான்? ஆடுமலை. கைக்கறி ஆடுமாடு. ஆபேல் காயேன். ஓகே, 2 பேரும் காணிக்கை கொடுத்தாங்க. 2 பேரும் என்ன பண்ணாங்க? காணிக்கை கொடுத்தாங்க. இந்த 2 பேரும் கொடுத்த காணிக்கையில ஒரு ஆமென் சொல்றாங்க எல்லாரும். ஆண்டவர் யாரோட அங்கீகரிச்சாரு? ஏன் ஆபேல் அங்கீகரிச்சாரு? சும்மா அடிச்சு விடுங்க. ஏன் சொல்லுமா? ஏமா பெஸ்டா கொடுத்தாரு. நீங்க ஏன் பெஸ்ட் வேற என்னது? சொல்லு என்னது பெஸ்ட்? கஸ்தூரி நீங்க சொல்லுங்க என்னது? அப்ப நீங்க சொல்ற பார்த்தா காயன் பெஸ்டா கொண்டு வரலையா? நீங்க பாத்தீங்களா? என்னடா இது குழப்பம் நம்மள. அப்ப காயம் பெஸ்டா கொண்டு வரலையா? காயம் பெஸ்டா கொண்டு வரவங்க எப்படி தெரியும்? பைபிள் சொல்லுதா? கடவுளே, இப்ப நான் அதே பைபிள் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். அதே 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு வாங்க. Genesis 4:4. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலோ ஓகே அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அடுத்து காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி இப்ப கடைக்கு வரும் எல்லாம் கவனிங்க. சண்டே ஸ்கூல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆமா, பெஸ்டா கொண்டு வந்தாங்க. ஆமா, காயின் எங்கேயாவது பெஸ்டா கொண்டு வரலன்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்கான். உங்க வாணிக்கே வரும். காயின் பெஸ்டா கொண்டு வரன்னு பைபிள்ல போட்டிருக்கான். ஏன் நம்ம கர்த்தர் அங்கீகரிக்கல காணிக்கைய? நல்லா தெரிஞ்சுங்க. 4ஆம் வசனத்துல கடைசி பகுதி வாசி. அங்கதான் வசனமே இருக்கு. பாயிண்ட் அங்கதான் இருக்கு. வாசி. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். முதல்ல ஆண்டவர் காணிக்கை அங்கீகரிக்கணும்னா ஆண்டவர் ஆபேலை அங்கீகரிக்கணும். அவன் என்ன கொண்டு வரான் முக்கியம் இல்லை, அவன் எப்படிப்பட்ட ஆளு கொண்டு வரான். ஆண்டவர் ஆபேலை தான் அங்கீகரிச்சார். அதுக்கு பிற்பாடு தான் காயனை. அப்ப காணிக்கையில கூட ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார் தெரியுமா? புரியுதா உங்களுக்கு? ஹலோ, உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஆண்டவர் ஏன் காயின் அங்கீகரிக்கிறனா? காயினுடைய இருதயம் கசப்பு நிறைந்தது. காயினுடைய இருதயம் வெஞ்சன்ஸ் நிறைந்தது. பழி வாங்க நினைச்சு. ஆண்டவர் எல்லா இருதயத்தை அறிஞ்சிருக்கிறார். God knows everybody's heart. Cain's heart was full of vengeance. அவனுடைய இருதயம் எல்லாம் கடுமையானதுனால கர்த்தர் காணிக்கையில உங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும். கர்த்தர் உங்களை அங்கீகரிக்கணும். புரியுதா உங்களுக்கு? புரியுதா நான் சொல்றது? இப்ப தேவன் அவங்க அங்கீகரிக்கிறனா நீங்க கொடுக்கிற காணிக்கை கூட கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். காயின் பெஸ்டா கொண்டு வரணும் பைபிள் போடல. காயின் கொண்டு வந்தான். கண்டிப்பா பெஸ்டா தான்
கொடுத்திருப்பான். ஆனா அவன் கொண்டு வரும்போது கூட அவன் இருதயத்துல ஆவியானவர் என்னது? வெஞ்சன்ஸ், பொறாமை, எரிச்சல் இது இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் சொல்றேன், உனக்குள்ள இந்த எரிச்சல், பொறாமை, கசப்பு இருந்துகிட்டே இருக்கு. நீ வந்து காணிக்க போட்ட கூட, நீ 10,000 வழி போட்டா கூட கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். ஆனா நீ சுத்த இருதயத்தோடு, நீ உண்மையோடு, பாவத்தை வெறுத்து பரிசுத்தமா நீ உள்ள வந்து விதைக்கும் பொழுது கர்த்தர், அது சின்னதா இருந்தாலும் சரி, தேவன் அதை அங்கீகரித்து கர்த்தர் பெருக வைக்கிறவராக இருக்கிறார். இப்ப விளங்குதா உங்களுக்கு? இந்த வசனம் உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் முதல் காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். கர்த்தர் முதல் யார் அங்கீகரிச்சாரு? ஆவியானவர். முதல் ஆண்டவர் உங்களை அங்கீகரிக்கணும். அதான் சொல்றேன், பைபிளை சும்மா படிக்காதீங்க, பைபிளை தியானிங்க, பைபிளை வாசிங்க, பைபிளை மெடிடேட் பண்ணுங்க. ஒவ்வொரு வார்த்தையும், ஏன் நான் இவ்வளவு நாள் காணிக்க போடுறேன், கர்த்தர் ஏன் என் காணிக்கை அங்கீகரிக்கல? நான் இவ்வளவு நாள் கஷ்டமாக போடுறேன், ஏன் ஆண்டவர்? ஏதோ ஒரு கஷ்டம் உனக்குள்ள இருக்கு, ஏதோ ஒரு காரியம். மத்தவங்க இன்னைக்கு அந்த கஷ்டப்பெல்லாம் தூக்கி போட்டு, இன்னைக்கு அந்த வெறுப்பெல்லாம் தூக்கி போட்டு, இன்னைக்கு மன்னிக்க வேண்டியவரை இன்னைக்கு மன்னிச்சு. ஒரு ஆளு சொல்லுவான், அவன் எவ்வளவு பெரிய துரோகியா இருந்தாலும் அவனை மன்னிச்சு அடுத்த நிமிஷம் கர்த்தர் அவர் காணிக்கை தேவன் அங்கீகரித்து ஆண்டவரை ஆசீர்வதித்து தேவனுடைய உயர்த்துவா இருக்கிறார். இது ராமன் சொல்லுவாங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்ல புரியுதா உங்களுக்கு? புரியுதா? கத்துக்கிறீங்களா இல்லையா? ராமன் சொல்லுவா இருக்கும். இப்ப நீங்க யோசிக்கலாம், 10 மாசமா காணிக்கை போட்டேன், 10 மாசமா டைப்ஸ் போட்டேன், 10 வருஷமா காணிக்கை போட்டேன், every month I go to church, I put in tithes and pray. ஆண்டவர் அங்கீகரிக்கல. ஏதோ ஒரு கஷ்டம், ஒரு ஆள் மேல பழி வாங்குது, ஒரு ஆள் மேல ஒரு மத்தவங்க மேல அனுசராக அங்கீகரிக்க மாட்டேன். நீ அதை தூக்கி போடு, பரவாயில்ல, கத்திட்டு குத்துறான் பரவாயில்ல, அவனை மன்னிச்சு அனுசரித்து அவனை அங்கீகரிப்பாங்க. இந்த மாசம் நீங்க அதை செஞ்சு பாரு, கிறிஸ்துமஸ் கர்த்தரோட மில்லியனா மாற்றுவாங்க. ஆமென். வர மாட்டேதே. ஒரு ஹல்லேலூயா சொல்லவா இருக்கும்? சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் எப்படி அவனை மன்னிப்பேன்? மன்னிச்சே ஆகணும். அப்படி தேவனை அங்கீகரிக்கணும். தேவனை அங்கீகரிக்கணும், மன்னிச்சே. புரியுதா புரியலையா? ஹலோ ஹலோ, புரியுதா இல்லையா? விஜயா மனசுக்குள்ள ஒரு கசப்பு வச்சுக்கிட்டு விஜயா வந்து காணிக்க போடுச்சா, விஜயா என்னதான் விஜயா சுத்தி சுத்தி முழங்கால் போட்டு வந்தாலும் ஆண்டவர் ஜெபத்தை செய்வாரு. கேட்க மாட்டார். என்னதான் மரியாதை கசப்பு வச்சுக்கிட்டு மரியாதை பாட்டு பண்ண மரியாதைய ஆராதனையே கடனை செய்ய மாட்டார். ஏன்னா பைபிள் சொல்றது, நீதிமொழிகள் 15:8 டக்கரவாசி நீதிமொழிகள் 15 வசனத்தை எழுதியாவது செய்ய வாசிக்கிறதுக்குள்ள எழுதியாவது டக்கர் யார் எடுக்கிறாங்க வாசிக்கல. யார் எத்தனை போய் தமிழ் பைபிள் வச்சிருக்கீங்க? ஒரு நாள் கூட வாசிக்கணும். துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பாக இருக்கிறது, துன்மார்க்கனுடைய வழினால ஆராதனை, தூம வழி ஆராதனை. துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு என்னவா இருக்கா? சொல்ல, கர்த்தருக்கு என்னவா இருக்கா? அருவருப்பா இருக்கு. நீ உன் மனசுல கசப்பு வச்சுக்கிட்டு, ஒரு ஆள் மேல கசப்பு வச்சுக்கிட்டு, எனக்கு இதை பிடிக்காது, அதை பிடிக்காது, அவனை பிடிக்காது, இவனை பிடிக்காது, நீ மனசுல வச்சுக்கிட்டு நீ சர்ச் ஒழுங்கா நடந்து முழங்கால் பண்ணி சொன்னாலும் சரி, நீ 1000 காணிக்கை கொடுத்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றா, உன்னுடைய பலி பரலோகத்துல ஏறெடுக்க. ஏன்னா அந்த தேவனுக்கு என்னவா இருக்கா? அவன் என்னங்க துரோகம் பண்ணாலும் வாயில மன்னிச்சு. எப்படி கஷ்டம் அந்தால மன்னிக்கிறது? நானு அந்த இவனை எப்படி மன்னிக்கிறது? மன்னிச்சுதான் உன் வழி பரலோகத்துக்கு போகணும். அவன் வர மாட்டேத, அவன் வர மாட்டேத. சொல்லுங்க ஹல்லேலூயா. பைபிள் நமக்கு தெளிவா சொல்லுது, பைபிள் நமக்கு தெளிவா சொல்லுது. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்க போறாரு, தேவன் நம்ம நினைவு கூற போறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? சாம்சன் ஆண்டவருடைய ஆவியானவர் இறங்கினார். டக்குனு முடிச்சிடும், கீபோர்ட் வாசிக்கிறோம். சாம்சனுடைய வாழ்க்கையில 13ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 13:25. சக்கர வசனத்தை எழுதுங்க. நியாயாதிபதிகள் 13:25 வசனத்தை எழுதுங்க. 13:25 நியாயாதிபதிகள் 13:25 14:6 14:6 14:19 14:19 15:14 திரும்ப சொல்லிட்டா 13:25 16:6 14:19 14:19 போடுறியா? இங்கிலீஷ்ல போட மாட்டேன்.
அப்புறம் 15, 14 அவங்க பாஷையிலையும் போட்டு 4 முறை ஆவியானவர் சாம்சன் மேல இறங்குறார். ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். சாம்சன்னா சூரியனை போலவர். சாம்சன் சாம்சன் பேர் வச்சிருக்கீங்களா? பிரைஸ் காட். சாம்சன்னா சூரியன் போலவன். சாம்சன் யாரு? சூரிய போலவன். சூரியன் இல்லாட்டி ஸ்ட்ராங் மேன் அர்த்தம். என்னது உங்களுக்கு தெரியுமா? சாம்சனை போல ஒரு பலசாலி யாருமே கிடையாது. ஏன்னா எவ்வளவு பெரிய ஜிம் பாடியா இருந்தாலும் ஒரு சிங்கத்தின் மயன் அசால்ட்டா யாரும் என்ன செய்ய முடியாது, கிழிக்க முடியாது. the world's strongest man அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொண்டு போய் சிங்கத்தை வாயை கிழிறான்னு சொன்னா கிழிக்க முடியுமா? சிங்க காத்துக்கு என்ன பண்ணிடும், குறைச்சி எடுத்துடும். ஆனா இப்போ பாருங்க 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சாம்சன் பின்னாங்க போகிறான். எங்க போகிறான்? எங்க போகிறான்? எங்க போற? தின்னா திராட்சை தோட்டத்துக்கு போகிறான். தின்னா எங்க போகிறான்? திராட்சை தோட்டம். திராட்சை தோட்டம்னா சர்ச். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அப்ப சர்ச்ல சிங்கம் பாயுது. என்ன பாயுது? சிங்கம் பாயுது. சர்ச்ல பிரச்சனை வருமா? வரும். சர்ச்ல போராட்டம் வருமா? வரும். சர்ச்ல பிசாசு இருக்குமா? இருக்கும். யோபு நாட்கள்ல பரலோகத்திலே சாத்தான் இருந்தானா, அங்கேயே இருந்தானா, இங்க பிரேஸ் காட், பிரேஸ் காட். ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். ஆமா, சாத்தான் அங்கே இருக்கலாம், வெளியே இருக்கலாம், உள்ளே இருக்கலாம், பக்கத்துலயும் இருக்கலாம். அதுக்குன்னு பக்கத்துல நான் சொல்லல. ஆமா, பிரேஸ் காட். ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். அப்ப சிங்கம் வந்து பாயுது. பைபிள் சொல்லுது தேவனுடைய ஆவியானவர் சாம்சன் மேல இறங்கினால் சாம்சன் என்ன பண்ணா? கையில ஒண்ணும் இல்ல, கத்தி இல்ல. ஆனா சிங்கத்தின் வாய் என்ன பண்ணா? ஆட்டை கிழிப்பதை போல என்ன பண்ணா? கிழிச்சான். ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். சொல்லுங்க ஹல்லேலூயா. சாம்சன் ஆவியானவர் இறங்கினார், கிழிச்சு எடுத்துனார் சிங்கம். போன பிற்பாடு என்ன நடக்குது? 14:19 1000 பேர் சாம்சனுக்கு விரோதமா எழுதி வராங்க. எத்தனை பேர் வராங்க? 1000 பேர். ஒரு ஆள் ஒரு மிஞ்சி போனா 3 பேருக்கு சண்டை கொடுக்கலாம். ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் உண்மை நடந்த சம்பவம் சொல்றேன். தாவீது கூட அவனுக்கு பிரச்சனை நடந்துச்சு. இப்போ தாவீது கூட இருக்கிற சாமுவேலுக்கும் பாஸ்டர் மேரனுக்கும் பிரச்சனை. அப்போ கேன்சர்லாம் வந்து இறக்கணும். நாங்கள் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த கேன்சர்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. எப்படா அந்த கேன்சர்லாம் அடிச்சு துரத்தலாம், வேற ஏதாவது பெரிய கேன்சரா இருக்க சீரியஸா பேசிட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்தார். பாஸ்டர் எனக்கு தெரியும் பாஸ்டர், ஒரு கேன்சர் இந்தியாவில் இருக்கார். அவர் வந்தா எல்லாத்தையும் அடிச்சு கொண்டுருவார் பாஸ்டர். அவர் வந்தாரு எல்லாத்தையும் அடிச்சு. நாம சீரியஸா உண்மையாவா வந்தாருன்னா எல்லாம் பயப்படுவாங்க. அவர் வந்தா டாஷா பாஸ்டர் என்ன இவ்வளோ 3 பேர் அடிட்டா அசால்ட்டா அடிச்சுவார். உண்மையாவா? அப்படியா? சரி யாரு கேட்டா விஜய் அப்படின்றான். எங்களுக்கு மண்டை இருந்துச்சு. எங்களுக்கு படத்துல வேணா விஜய் 3 பேர் அடிக்கிறான், படத்துல வேணா விஜயகாந்த் புல்லட்ட அது துப்புறான். ஆனா நெஜ வாழ்க்கை என்ன செய்ய முடியாது. தமிழ் படம் மாதிரி ஒரு மோசமான படம் உலகத்துல என்னவே இல்லை. இல்ல இப்படி புல்லட் இப்படி போறோம், இப்படி இப்படி போறோம். சரி தமிழ் படம் விடுங்க. அன்னைக்கு ஒரு வாலிபர் கிதியோட பேசிட்டு இருக்கான். எங்க கிதியோன்? ஆமா, ஷானுக்கு ரொம்ப முக்கியமானவன். ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். அவர் சொல்றாரு, இங்க மலேசியால ஒரு பப்புல ஒரு காலத்து ஒரு சண்டை நடந்துச்சு, பொட்டிக்கிட்டாங்க. அப்போ அவர் சொல்றாரு, நான் அந்த இடத்துல இருந்த மாஸ்டர் ஷானுக்கு ரொம்ப நெருங்கியவன். என்னன்னு கேட்டேன், சார் போய் சொல்லாங்க. ஆமா, உனக்கு அவன் தான் நான் உயிர் போனேன். என்னன்னா அவங்க புல்லட்ல சொல்றாங்க, புல்லட் இப்படி போடுதான். புல்லட் எப்படி போடுதா? இது ஒரு புல்லட், அது நமக்கு என்ன ஓடுதா? புல்லட் ஓடுது. ஐயோ சரி இவன் தான் வாலிப பையன் போட்டு தட்டுறான், ஏமாத்துறான் அப்படின்னு சொன்னா ஒரு பாஸ்டர் வராரு. அப்புறம் எங்க அப்பா ஆங்கில இருந்தாரு. எங்க அப்பா யாரும் இருந்தாரு? அந்த ஆமி கண்டைக்கெல்லாம் சொல்லுவார். அவர் சொன்னாரு, ஐயோ அந்த காலத்துல கம்யூனிஸ்ட்காரன் வந்தான், அந்த கம்யூனிஸ்ட்காரன் வந்து ஹெலிகாப்டர்ல வந்து எங்களை சுட்டான். சுடும் போது M16 தெரியுங்களா? M16 வந்து டார்கெட் பண்ணிச்சுன்னா அது கரெக்டா போகும். M16 சொல்றான், நானும் ஓடுறேன், புல்லட் இப்படி போடுது, இப்படி போடுது, அப்படி போடுது. ஆனா ஏன் மேல போற? எங்க அப்பா அங்கே உருளாம பாரு. நம்ம ஆளுங்க ஐயோ, ஆனா படத்துல பார்க்கலாம், ஆனா நிஜ வாழ்க்கையில முடியாது. ஆனா ஆவியானவர் கூட வந்துட்டாருன்னா அது எவ்வளவு பெரிய சிங்கமாக உடைக்க முடியாது. சொல்லுவாங்க கிழிச்சி அடித்துட்டான் ஆடு. ஏன்னா ஆவியானவர் கூட இறங்கிட்டாங்கல்ல, உள்ள வந்தன வாயை கிழிச்சி இறங்கிட்டான். அப்புறம் 1000 பேர் வந்தாங்க. 1000 பேர் என்ன பண்ணா? அடிச்சு நொறுக்கி எடுத்துட்டான். அதுக்கு பிற்பாடு 300 நரிகளை என்ன பண்ணா? 2 வச்சு தீ வச்சு கொளுத்தி விட்டான். 300 நரிகளை என்னென்னமோ பண்ணிருக்கிறான். அப்புறம் பார்த்தா என்ன பண்றான்? 30 பேர் அடிச்சு கொள்ளுறான். அதுக்கு பிற்பாடு பார்த்தா அவன் என்ன பண்றான்? மேல போறான். மேல போயிட்டு ஒரு பட்டணத்தை, எத்தனை தஞ்சாவூர் போயிருக்கீங்க? தஞ்சாவூர் போயிருக்கீங்கன்னா தஞ்சாவூர்ல ஒரு
கோயில், அந்த கோயில்ல ஒரு பெரிய கேட் இருக்கும். அந்த கேட்டை எப்படி திறப்பாங்கன்னா 2 ஞான அந்த எலிஃபண்ட் வச்சு தான் அதை தள்ளுவாங்க. அவ்வளோ பெரிய கேட்டை சாம்சன் ஒத்த என்ன பண்ணாரு? ஒத்த ஆளு அதை தோல்ல தூக்கிட்டு தூக்க போறாங்க. அப்ப எவ்வளவு ஸ்ட்ராங்மேனா இருப்பான், எவ்வளவு ஸ்ட்ராங்மேன். ஒரு கழுதையுடைய தாடி எலும்பெடுத்து 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15-14 கழுதையுடைய தாடி எலும்பெடுத்து 1000 பேரை கொன்று போட்டான். இது எல்லாம் செஞ்சவன், இது எல்லாம் செஞ்சவன். முடிக்கிறேன், கவனிக்க. சீலாப்பான இடத்துல படுத்துட்டான். சீலாப்பான நேரம், சீலாப்பான இடம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சீலாப்பான இடம், சீலாப்பான நேரம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பின்னால பார்த்து எல்லாரும் பின்னால பார்த்து கத்தியை பார்த்து கீதியோட பார்த்து பிலிப்பை பார்த்து சொல்லுங்க, சீலாப்பான இடம். சாட்டி ஏழுமே சீலாப்பா ஆயிடும். அப்புறம் சொல்லுவாங்க சீலாப்பான இடம், சீலாப்பான நேரம். இப்போ ஒரு பராக்கிரமசாலி, ஒரு ஜெபிக்க வேண்டியவன், எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்க வேண்டியவன் சீலாப்பான ஒரு இடத்துல படுத்துட்டான். சீலாப்பான ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டான். ஏன் வாழ்க்கையில சீலாப்பான்னு தெரியுமா? முதலாவது தேவனுடைய கற்பனையை மீறினான். 2வது தாய் தகப்ப பேச்ச கேட்கல. 3வது என்னன்னா தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் ஈடுபட்டான். சோவ கான்ஃபிடன்ட். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். ஓ ஐ நோ எவ்ரிதிங். கர்த்தர் என்ன பேசுறாரு. நம்ம சர்ச்சில் ஒரு அம்மா இருக்கு, கண்ணு தான் தெரியாது. கண்ணு தெரிஞ்சா முடிச்சு நான் செத்தேன். அதுக்கு எல்லாம் தெரியும், அதுக்கு எல்லாம் தெரியும், அதுக்கு எல்லாம் தெரியும். நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். அங்கதான் நீங்க நிறைய பேர் மிஸ்டேக் பண்றோம். ஐயோ நான் 30 வருஷம் பாஸ்டர், நான் 40 வருஷம் பாஸ்டர். நீ எத்தனை வருஷம் இருந்தாலும் ஆண்டவர் பார்வைக்கு நீ நத்தி. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க, ஆமென் சொல்லுங்க. சீலாப்பான இடம். யுத்தத்துக்கு போக வேண்டியவன், எலும்பி அடிச்சு நொறுக்க வேண்டியவன் ஜெனிலால் மணியில குஞ்சுக்கிட்டு இருக்கிறான். 2 பேர் படுக்கிறாங்க. ஒருத்தன் படுத்தான், மானம் திறந்துச்சு. இவன் படுத்தான், என்ன திறந்துச்சுன்னா இருக்கிறது எல்லாத்தையும் இறந்துட்டான். புரிஞ்சா சரி, பரிசு சொல்லுறாங்க. சொல்லுங்க பார்ப்போம். யாக்கோ ஓடி வரான், கல்லு மேல படுத்தான். எது மேல படுத்தான்? எது மேல படுத்தான்? கல்லு மேல படுத்தான். வானம் திறந்துச்சு, தூதர்கள் இறங்கி வந்து ஏதோ பார்த்தான். இவன் வேற இடத்துல பார்த்தான், என்ன திறந்துச்சுன்னு தெரியல. அபிஷேகத்தை இறந்துட்டான், முடிய என்ன பண்ணான்? இழந்துட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டான். கண் பார்வையும் இழந்துட்டான். தரிசனம் போயிடுச்சு, வல்லமம் போயிடுச்சு. அவனை பிடிக்க வந்தோன்னு சொன்னோன்னே அவன் என்ன தெரியுமா நினைச்சான்? அவன் மைண்ட் என்ன தெரியுமா நினைச்சான்? எனக்கு அந்த பவர் இருக்கு, திரும்பி நானே எழுப்பலாம் நினைச்சான். ஆனா வேதனையான விஷயம் என்ன தெரியுமா? இல்லை, போயிட்டாரு. என்னம்மா மைண்ட் ஆவியானவர் போயிட்டாரு. அவனு சொல்லிட்டான், ஆவியானவர் போகும்போது உனக்கு தெரியாதுகோ, ஆவியானவர் விட்டு போகும்போது உனக்கு ஒன்றும் தெரியாது. இவன் நினைச்சா அந்த பழைய அபிஷேகத்துல ஓடலாம், பழைய வல்லம். சில பேர் பார்த்தீங்கன்னா பழசே பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்ன சொல்லி பேசிட்டு இருப்பாங்க? அந்த காலத்துல அந்த காலம் என்ன கிழிச்ச முக்கியம், இப்ப என்ன கிழிக்கிறது அதுதான் முக்கியம். அந்த காலத்துல அது செஞ்சேன், அந்த காலத்துல இது செஞ்சேன், அந்த காலத்துல சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிடுயா. அந்த காலம் வர இப்படி கோமா எனக்குள்ள அந்த காலத்துல அந்த காலம் இந்த காலம் என்ன செய்யற? இந்த காலம் என்ன ஜெபம் பண்ற? இந்த காலம் ஆத்மாதாயம் பண்றியா? இந்த காலம் கட்டளை சுத்திக்கிறியா? இந்த காலம் என்ன பண்ணிட்டு? இந்த காலம் எழுதுறா. கண்ணு போயிருச்சு. கடைசி என்ன ஆயிடுச்சு? மாவாட்டை வச்சுட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? மாவாட்டை வச்சுட்டாங்க. அவன் எழுப்பிட்டு அழுகுறான். அண்ணவரே, ஒரு காலத்துல பிரார்த்தனை இப்ப காமெடி பீஸ் ஆக்கிட்டானுங்க. 16ஆம் அதிகாரம் சொல்லி முடிக்கிற பிரைடல் ஜெயிலிருக்கான். 16ஆம் அதிகாரத்துல சொல்றாங்க, அந்த காமெடி பீஸை கொண்டு வாங்கவா வெளியே. 3000 பேர். எத்தனை பேரு? 3000 பேர் சொல்றாங்க. அந்த காமெடி பீஸை கொண்டு வரான். இன்னைக்கு உனக்கு தெரியுமா நான் கேட்கிறேன், எத்தனை பேர் ஒரு காலத்தை நீங்க திங்க் ப்ராப்பர்லியா?
ஒரு காலத்துல உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணவங்க எத்தனை பேர் உனக்கு முன்னு கூட்டு இப்ப பின்னால் உன்னை சிரிச்சுட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல உன்னை கனப்படுத்துறவங்க, ஒரு காலத்துல உன்னை கண்டாலே பயந்தவங்க, ஒரு காலத்துல உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஐயோ சென்சனா, ஐயோ சென்சன், ஓ சென்சன். ஆனா இப்ப you become a comedy piece. உன்னை காமெடி பீஸ் ஆக்கிட்டாங்க. ஏன் சாம்சன்? ஏன் நீ உன் அழைப்புல உண்மையா இல்லை? உனக்கு ரகசியம் வச்சுக்க தெரியல. சிலருக்கு திருக்கதர்சனம் சொல்லும் போது, உங்களுக்கு சொல்லும் போது வெளியே யாரும் சொல்லக்கூடாது. இன்னும் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தர் சொல்லுவார், இது வந்து பீட்டர் பிரதர் சொல்றேன்னா அது பீட்டர் பிரதர் என்ன செய்யணும்? அவருக்குள்ள வச்சு அதை என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அவர் போய் வெளியே என்ன செய்யக்கூடாது. நீ நினைக்கிறீங்களா அவன் நீங்க சொல்றதுனால மற்றவங்க வா சந்தோஷப்படுவாங்க? யோசேப்பு கனவு கண்டா யார்கிட்ட போய் சொன்னான்? விளையாட்ட சொன்னான்? அப்பா கிட்ட போய் சொல்றான். அப்பா சந்தோஷம் பண்ணுவா இல்லையா? ஆனா பைபிள் சொல்றது தகப்பன் கோபம் அடைந்தான், அண்ணமாருங்க எரிச்சல் அடைந்தாங்க. சொந்த ஃபேமிலிகிட்ட கூட என்ன செய்யக்கூடாது, சொல்ல கூடாது. உனக்குன்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அதை யார்கிட்ட சொல்லக்கூடாது. நீ அதை வச்சு 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 நீ ஜெபிக்கணும். ஒரு நாள் வரும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கடைசியாக சொல்லி நற்கன போகிறோம். அவன் மாவாடிட்டு இருக்கிறான். அவன் நினைச்சிட்டு ஆண்டவர் மறந்துட்டாரு, தப்பு பண்ணிட்டு முடிஞ்சது. ஆனா கர்த்தர் அவன் ஜெபத்தை ஒரே ஒரு ஜெபம் பண்ணான். ரிமெம்பர் மீ லார்ட். என்னை நினைச்சு பாருங்க ஆண்டவரே நடந்தான். ஆண்டவர் அவன் வாழ்க்கை இருந்ததை விட அவன் சாகும் போது அதிக ஜனங்களை கொண்டு போட்டான். நான் ஒன்று சொல்லிட்டேன், ஜஸ்ட் ஒன் ப்ரேயர் டுடே. ஒரே ஒரு சின்ன ஜெபம் தான் இப்போ நம்ம பண்ண போறோம். நீங்க செய்ய வேண்டியது ஒரு காரியம் தான். ஐயா, தங்கச்சி, தம்பி, லார்ட் ரிமெம்பர் மீ லார்ட். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் மை ஃபேமிலி லார்ட். லார்ட் ப்ளீஸ் ரிமெம்பர் மீ லார்ட். ரிமெம்பர் மை சின், ரிமெம்பர் வாட் ஐ ஹவ் டன் ஃபார் யூ லார்ட். ஆண்டவரே என்ன நினைவு கூறுங்க, என்ன நினைவு கூறுங்க, என்ன நினைவு கூறுங்கன்னு சொல்லி கைகளை உயர்த்தி ஒரு 2 நிமிஷம் கண்ணீரோடு நீ ஜெபம் பண்ணி பாரு. இந்த நவம்பர் மாசம் முடிவெடுத்து கொண்ட கைவிட தெரியாத அந்த ஆண்டவர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டாரு. சரி, நீ தப்பு பண்ணிட்ட, நீ தெளிவா மனித படுத்துட்ட, சொல்லக்கூடாது நீ சொல்லிட்ட. யாருக்குமே 4 தடவை இறங்கல, நானு உனக்கு மட்டும் 4 தடவை இறங்கல. உன்னை மட்டும் கூட்டி வந்தேன், உன்னை மட்டும் ரட்சித்தேன், உன்னை மட்டும் தனியா பிரிச்சு வந்தேன், உனக்கு மட்டும் ஆலயத்துல தங்க வச்சேன், உனக்கு மட்டும் நான் எல்லாம் செஞ்சேன், உனக்கு எல்லாமே நான் பண்ணேன். யாருக்கு செய்யாத நான் உனக்கு செஞ்சேன். தாயின் கருத்துக்களை நான் உனக்கு பேர் சொல்லி அழைத்தேன். உங்க அப்பா வயிற்றுல இருக்கும்போது உனக்கு கொல்லலாம் நினைச்சான். ஆனா ஆண்டவர் உன்னை வாழ வச்சார். ஆண்டவர் உனக்கு உயிர் கொடுத்தார். ஆண்டவர் உன்னை ரட்சித்தார். ஆண்டவர் உன்னை முன்குறித்தார். ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார். உன் வாலிப நாட்கள் இப்போ வரைக்கும் எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை சஞ்சலங்கள். யாருமே nobody loves you but God loves you. God is the one who chose you. God is the one who predestinated you. உன்னை அழைத்த தேவன் சும்மா விட்டுருவாரா? உன் கண்ணு போச்சு உண்மைதான், உன் அபிஷேகம் போனது உண்மைதான், உன் வியாபாரம் போனது உண்மைதான், நீ கண்ணாடி ஆகுது உண்மைதான். ஆனா இன்றைக்கு just one word,